எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள ஆதி சிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் பொது வினாத்தாளுக்கான 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் அல்லது அரசியலமைப்பினுடைய உள்ளடக்கங்கள் சார்ந்து குறிப்பாக நிர்வாக ஏற்பாடுகள், அரச நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பாக அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அதிகமான பகுதிகளை உள்ளடக்கியதாக பொது வினாத்தாள்ல வினாக்கள் வருது. நாங்கள் கடந்த செயலமர்வில் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக பார்த்திருந்த நாங்கள் அதில் ஒரு சிறிய திருத்தம் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. நான் அந்த பகுதி திரும்ப வருகிற போது சொல்லுகிறேன். 10 உறுப்பினர்கள் என்பதற்கு பதிலாக நாங்கள் தவறுதலாக 9 உறுப்பினர்கள் என்று பேசிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த பகுதியை நாங்கள் திருத்திக் கொள்வோம். இந்த ஒளிப்பதிவில் சொல்ற காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவை படிக்கிறார்கள். அதனுடைய இறுதி பகுதியை நாங்கள் சேர்க்காமல் 9 பேரோட நாங்கள் நிறுத்தி கொண்டோம். அந்த ஒரு மேலதிகமாக ஒரு உறுப்பினர் 10 உறுப்பினர்கள் இருப்பதை தவற விட்டோம். அந்த பகுதியை நாங்கள் திரும்ப பார்ப்போம். சரி, இப்போ இந்த புத்தகம் நான் உங்களுக்கு பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்களும் தரவிறக்கம் செய்த அரசியலமைப்பு சட்டம் மென்பிரதி பகிர்ந்திருக்கிறேன். தாமதமாக வந்தவர்களுக்கு நான் தனிப்பட்ட மெசேஜில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கும் 3 பேருக்கு அதை அனுப்பியிருந்தேன். நான் இன்றைய செயலமர்வுக்குரியது என்று அதில் ஒரு சங்கடம் இருக்கிறது. எங்களுடைய படிக்கிற வேகம் அதுக்கு இந்த புத்தகத்தை முழுமையாக இருக்கிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்கு. நாங்கள் இதை படிக்கிறது, எங்கே இருந்து தொடங்குறது, எங்கே முடிக்கிறது என்று. அதனால நான் நாளாந்தம் கலந்துரையாடப்படுகிற பகுதிகளை தனியாகவும் பிரித்தெடுத்து உங்களுக்கு தருவேன். அந்த பகுதிகளை மட்டும் இந்த வீடியோவோட தொடர்ந்து படித்து கொண்டு போனால் வசதியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அப்படி செய்யலாம். முழுமையாக அந்த புத்தகம் இருக்கிற போது அதில் பிரித்தெடுத்து படிப்பதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். சில வேளையில் வேண்டாத பகுதிகளில் எங்களுடைய நேரமும் முயற்சியும் விரயமாகும். வேணுமென்ற பகுதிகளை தவிர்த்து விடுவோம். நான் உங்களுக்கு அதை தனித்தனியாக பிரித்தெடுத்தும் தருகிறேன். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு செயலமர்வுக்குள்ள போவோம். இன்றைக்கு 17வது அத்தியாயம். உறுப்புரைகள் 148 154 வரைக்கும் பார்க்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். அது தனியாக அந்த அத்தியாயம் மட்டும் அச்சிடப்பட்டு உங்களுடைய குழுவில் பதிவிடப்பட்டு இருக்குது. இது தொடர்பாக நாங்கள் பொது வினாத்தாள் மட்டுமல்ல, நிதி நடைமுறைகள் தொடர்பிலேயும் வினாக்கள் வரக்கூடிய பகுதி என்பதனால நாங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம் என்ற எப்படியாவது எங்களுக்கு பயன்படும். கூடுதலாக அதிகம் பயன்படக்கூடிய அதிகம் வினாக்கள் வருவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிற பகுதிகளை முதன்மை கவனம் செலுத்தி படிப்போம். சரி, இதுல முதலாவது 148வது உறுப்புரை சொல்லுது, பாராளுமன்றம் பகிரங்க நிதி மீது பூரண கட்டுப்பாடு உடையதாக இருத்தல் வேண்டும். பாராளுமன்றமானது பகிரங்க நிதிகளின் மீது, நிதி என்றும் சொல்ல பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு உடையதாக இருத்தல் வேண்டும். எழுதுகிற போது அதுக்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கும். அது ஒரு நிதியாக நீங்கள் கருதிடக்கூடாது, தனியா திரட்டு நிதி என்பதாக கருதக்கூடாது. அது தவிர்ந்த வேறு நிதியங்களும் உண்டு என்பதை கருத்துல கொண்டுதான் பகிரங்க நிதிகள் என்று எழுதியிருக்கிறார்கள். பாராளுமன்றமானது பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு உடையதாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம், அந்த சட்டத்தினால அனுமதி அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் இலங்கையில யாரும், அது மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது துணை தேசிய அரசாங்கங்களாக இருக்கலாம். துணை தேசிய அரசாங்கங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறது துணை தேசிய அரசாங்கம் என்பதை குறித்துக் கொள்ளுங்க. துணை தேசிய அரசாங்கங்கள் என்று சொல்லப்படுவது மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள். 1 மாகாண சபைகள், 2 உள்ளூர் அதிகார சபைகள். இந்த உள்ளூர் அதிகார சபைகளை நீங்க பிறகு ஆனா அவன ஈனாண்டு பிரித்து எழுதி கொள்ளலாம். மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் என்பதாக வகைப்படுத்திக் கொள்ளலாம். துணை தேசிய அரசாங்கங்கள் என்று அழைக்கப்படுவது மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள். உள்ளூர் அதிகார சபைகளுக்குள்ளதான் அந்த 3 வகைப்பாடு இருக்கு.
இப்ப 4 விடை எழுதக்கூடாது, 2 தான் விடை இருக்குது. 2வதுல 3 உபவிரிவுகள் இருக்கு. சரி, இப்ப நாங்க இங்க வருவோம். அப்போ அரசாங்கமோ அல்லது துணை தேசிய அரசாங்கமோ, அரசாங்கம் என்பது அரசாங்கத்தினுடைய எல்லா அதிகார பீடங்களையும் குறிக்கும். எந்த ஒரு வரியையாவது, ஒரு வரி என்கிறது டேக்ஸ், வீத வரி, ரேட், வேறு விதிப்பனவுகள், லெவி என்று சொல்லுவோம், வேறு விதிப்பனவுகள் எதையும் விதிக்க முடியாது. இப்ப பாராளுமன்றத்துல வரி விதிப்பது தொடர்பான சட்ட ஏற்பாடு இருக்கவும், பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால அந்த வரி விதிப்பது தொடர்பாக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் யாரும் ஒரு வரியை அறவிட முடியாது. இவ்வளவுதான் இந்த 148வது உறுப்புரையில சொல்லப்பட்ட சுருக்கமான பகுதி. ஆனால் 148 தொடக்கம் 152 வரைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான பகுதிகளுமே பொது நிதியின் மீது பாராளுமன்றம் செயலாற்றுகை தொடர்பாகத்தான் பேசும். நாங்கள் அதனுடைய சாராம்சத்தை எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாராளுமன்றம் பொது நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு என்பதை விவரிக்க என்பதாக எங்கள்கிட்ட கேட்கப்பட்டால் கேள்விகளை குறிச்சு கொள்ளணும். கணக்கு பிள்ளைகள் என்ன கேட்கறது, நீங்க கேள்வி ஒன்றும் சொல்ல இல்லை, படிப்பிச்சு கொண்டு போறீங்க. கேள்வியை குறிக்கிறது உங்களுடைய வேலை, சரிதானே? இப்ப நான் முதலாவது துணை தேசிய அரசாங்கங்கள் என்று சொல்லி தந்தது. அடுத்தது பாராளுமன்றம் பகிரங்க நிதி மீது கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் ஒரு முன்னுரையோட இதை ஆரம்பிக்கலாம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 17 நிதி எனும் தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையில் பாராளுமன்றம் நிதி தொடர்பாக செயலாற்றுதல் அல்ல பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடு என்பது தொடர்பாக விவரிக்கப்படுகிறது. இதை முதல் சொன்ன உடனே அவர் நீங்கள் எந்த ஏரியாவுக்குள்ள நிற்கிறீர்கள் என்பதை அவர் புரிந்து கொள்வார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு அத்தியாயம் 17 நிதி எனும் தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 147 தொடக்கம் 152 வரையானவற்றில் பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பாக விவரிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு திரும்ப சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றும், அதுக்கு முன்னுக்கு சொல்லுவோம், பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு உடையதாக இருக்க வேண்டும். முழுமையான கட்டுப்பாடு பகிரங்க நிதியின் மீது பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அதை சொல்லும். பாராளுமன்றமானது பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். அதற்கு மேலதிகமாக நாங்கள் விளங்கப்படுத்த போகிறோம். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றின் அல்லது ஏதேனும் சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் தவிர கீழ்வரும் விடயங்களை செய்தலாகும். சரி, இதை நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுத வேண்டும். நெகட்டிவ் ஃபார்ம்ல இல்லாம நாங்க பாசிட்டிவ் ஃபார்மா சொல்லுவோமே, இப்படி எழுதுவோம். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட ஏதேனும் சட்டம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே பொது நிதியுடன் தொடர்புடைய கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும். அப்ப முதல் செய்தலாகாதென்றதான செய்ய முடியும் என்று எழுதினா அது பாசிட்டிவ் ஃபார்ம்ல வந்து. சரி, அப்ப நாங்கள் முதல் முன்னுரை ஒன்று எழுதிட்டோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு 17வது அத்தியாய நிதி என்ற தலைப்புகளை 142 148 இருந்து 152 வரையான உறுப்புரைகளில் பகிரங்க நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் என்பது தொடர்பாக விவரிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு இலக்கம் போடையில அடுத்ததாக எழுதுகிறோம். பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு உடையதாக இருக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக ஒரு பெரிய விடயமாக சொல்ல போறோம். 2, பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே
பாராளுமன்றத்தின் அனுமதியின் கீழ் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் விடயங்களை, பொது நிதி தொடர்பான கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும் என்று சொல்லிட்டு இனி ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் ஒரு புள்ளி போட்டோ என்னமோ விளங்கப்படுத்திக் கொண்டு வரும். ஒன்று, உள்ளூர் அதிகார சபைகள் அல்லது வேறு ஏதேனும் பகிரங்க அதிகார சபைகள் வரி, வீரவரி அல்லது வேறு ஏதேனும் அறவீடு எதனையும் விதித்தல். சரிதானே? உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு ஏதேனும் பகிரங்க அதிகார சபை வரி, வீரவரி அல்லது வேறு ஏதேனும் அறவீடு எதனையும் விதித்தல். அப்போ நாங்கள் இந்த விஷயத்தை முதலாவதாக, அதுக்குள்ள இரண்டாவது முதலாவது விதமாக எழுதி கொண்டு வருகிறோம். உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு பகிரங்க அதிகார சபையினால் ஏதாவது வரி, வீரவரி, புற விதிப்பை விதித்தல், அறவிடுதல். 2, அரசுரைகள், அரசுரை சார்பான பெருகைகள் என்பவற்றை திரட்டு நிதியில் சேர்த்தல். அரசினால் அறவிடப்படுகிற வருமானங்களை அல்ல வரவுகளை, அரசின் வரவுகள், மற்ற எல்லா வருமானங்கள், அரசுரைகள், வருவனவுகளை திரட்டு நிதியில் சேர்ப்பது. 3வது, திரட்டு நிதியிலிருந்து ஏதேனும் ஒரு செலவினத்தினை மேற்கொள்ளுதல். திரட்டு நிதியில் இருந்து அல்லது அரசாங்கத்தின் புற நிதியங்களில் இருந்து ஏதேனும் செலவினங்களை மேற்கொள்ளுதல். திரட்டு நிதியிலிருந்து செலவுக்காக நிதியை மீள பெறுதல். நிதியை மீளப் பெறுவதற்கான ஆணைச்சீட்டுகளை வழங்குதல். எதிர்பாராத செலவு நிதியத்தினை உருவாக்குதலும் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் பெறுதலும். எதிர்பாராத செலவு நிதியத்தை உருவாக்குதலும் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் பெறுதல் மற்றும் சீர் செய்தல். திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப் பெறுவதற்கான சனாதிபதியின் விசேட அதிகாரம். இதுவும் பாராளுமன்றத்தினுடைய அனுமதிகளை தான் நடக்குது. எப்படி என்று நாங்கள் திரும்ப சொல்லுவோம். ஏனென்றா அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தினாலதான் உருவாக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்துல தான் சனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதுவும் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம செய்யப்படாது. அனுமதியோடு தான் அது நடக்குது. அதனாலதான் சொன்னோம், திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவதற்கான சனாதிபதியின் அதிகாரம். இன்னொன்று சொல்லலாம், நடைமுறையில் உள்ள வரி, வீரவரிகள், விதிப்புக்கள் என்பவற்றை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல். நடைமுறையில் உள்ள வரிகள், வீரவரிகள், விதிப்புக்கள் என்பவற்றை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல் போன்ற இவ்வளவு கர்மங்கள் நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் செய்தலாகும். இப்ப நாங்கள் மேல எப்படி சொல்லுகிறோம், பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் கர்மங்களை செய்ய முடியும் என்று சொல்லி உலக கர்மங்களையும் எழுதினா ஒரு முழுமையான விடை. சரிதானே? இப்படி எழுதிட்டு கடைசியா ஒரு முடிவுரை மாதிரி எழுத வேணும். என அரசியல் அமைப்பின் மேற்கூறிய உறுப்புரைகளில் விவரிக்கப்படுகின்றது என்பதாக நாங்கள் இதை முழுமைப்படுத்துகிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு போகிற போது உங்களுக்கு விளங்கும். பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பாக ஒரு கட்டுரை அமைப்பில் அல்லது கட்டமைக்கப்பட்ட அமைப்பில் ஒரு வினாவரமாக இருந்தால் 148 மட்டும் எழுதுவது போதுமானது அல்ல. அது போதாது. 2 புள்ளிகளுக்கு கேட்பார்களாக இருந்தால் பாராளுமன்றம் பகிரங்க நிதி மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு என்பதை சுருக்கமாக தருக அல்லது விவரிக்க என்று சொல்லி 2 புள்ளிக்கு கேட்பார்களாக இருந்தால் 2 புள்ளிக்கு கேட்டால் 148வது உறுப்புரையை மட்டும் நாங்கள் கொடுத்தால் போதுமானது. அதுக்கு அந்த பெரிய கட்டுரை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு ஏதேனும் பகிரங்க அதிகார சபைகள் வரிகள், வீத வரிகள் அல்லது வேறு ஏதேனும் அறவீடுகளை விதிக்க முடியும். சரியா?
கீறி விளையாடி கொண்டிருக்க கூடாது. எனக்கு அழைத்து விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லை. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அப்ப அடுத்த விடயம் பாருங்க, திரட்டு நிதியம். திரட்டு நிதியம் என்று கேட்கிற போது ஆக குறைந்தது 4 புள்ளிகள் உங்களுக்கு தருவாங்க. ஆக குறைந்தது 4 புள்ளிகள். சரி, அதுல 3 விடயங்கள் அல்லது 4 விடயங்கள், 4 துண்டங்களாக இதை நாங்கள் சொல்ல. ஒன்று ஒரு சுருக்கமான விவரம். குறித்த நோக்கத்திற்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா நிதியும் ஒரு திரட்டு நிதியமாக அமைய வேண்டும். இதுக்குள்ள இன்னொரு விடயம் இருக்குது. குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்ட நிதிகளும் இருக்குது. சரிங்க, குறித்த நோக்கங்கள், இந்த நோக்கங்களுக்கு இந்த காசு தனியாக எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியங்களும் இருக்குது. அது தொடர்பாக நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகள் பார்க்கிற போது அழகாக பார்ப்போம். இதுக்குள்ள நான் அதை குழப்பம் இல்லை. அப்ப இது குறித்த நோக்கங்களுக்கு என்று எடுத்து வச்சது போக மிச்சம் எல்லா காசு. குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்டது போக மிச்சம் எல்லாம். அப்படி எழுதுறதோ குறித்து ஒதுக்கப்படாத என்று எழுதினா சரி. குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா நிதிகளும் ஒரு திரட்டு நிதியமாக கருது. சரிதான். இது குறித்த நோக்கங்களுக்கு என்று குறித்து ஒதுக்கப்படாத எல்லா வரிகள், வீத வரிகள், தீர்வைகள், விதிப்பனவுகள், மற்ற வரவுகளும் வருமானங்களும் திரட்டு நிதியத்தில் உட்சேர்க்கப்படுதல் வேண்டும். இரண்டாவது விடயமாக நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? திரட்டு நிதியத்தின் உள்ளீடு என்ன? முதலாவது திரட்டு நிதியம் என்பதற்கான விளக்கம் சொல்லுங்கள். இதை ஏன் இப்படி இவ்வளவு தூரம் உடைச்சு பேசிக்கொண்டு வருகிறேன்னா, நீங்க வாசிக்கிற போது இந்த மாதிரி வாசிச்சு குறிப்பெடுத்து வச்சீங்கன்னா திரட்டு நிதியம் என்கிற போது திரட்டு நிதியத்தை நாங்கள் எழுதுகிற போது 4 விடயம் எழுத வேணும் என்பதாக குறித்து கொண்டால் உங்களால பிளவு விடையே. சரியா? நான் அதுக்காக நீங்க பகுதியை உடைச்சு சொல்லிக் கொண்டு வருகிறேன். குறித்த நோக்கங்களுக்கு என சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதியங்கள் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். அதுக்கு பிறகு திரட்டு நிதியத்தின் உட்பார்த்தலை சொல்லுகிறோம். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்பனவுகள், தீர்வைகள் என்பவற்றில் இருந்து கிடைக்கின்ற வரவுகள், இந்த 4 இருந்தும் வருகிற வரவுகள், மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும், இந்த 4ம் வரி வகைக்குள்ள வரப்போகுது. குறித்த நோக்கங்களுக்கு என்று குறித்து ஒதுக்கப்படாத, அது எல்லாத்துக்கும் பொதுவானது, குடியரசின் வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள், ஒரும்பொருள் வரவுகளும் மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் திரட்டு நிதியத்தினுள் செலுத்தப்படுதல் வேண்டும். சரி, மூன்றாவது இதுல இருந்து மேற்கொள்ளப்படுகிற செலவினங்களை, மூன்றாவது பெரிய துண்டம், இதன் மீது திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுகின்ற செலவினங்கள் எவை என்கிறதை சொல்ல. பகிரங்க கடன் மீதான வட்டி, பகிரங்க அரசாங்கம் பெற்ற கடன், உள்நாட்டு வெளிநாட்டு கடன்கள் பெற்றிருக்கும் தானே, அந்த கடன்களுக்கு கொடுக்கிற வட்டி. கடனின் ஒரு பகுதி திருப்பி கொடுக்கப்பட்டா, இப்ப கடன் வாங்கினா வட்டியும் கொடுப்போம், முதலும் கொடுப்போம். அது கடனால் நிதிய கொடுப்பனவுகள். பகிரங்க கடன் மீதான வட்டி, கடனின் முதல் திருப்பி கொடுக்கப்பட்டால் அதுக்கு கடனால் நிதிய கொடுப்பனவு. மூன்றாவது திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரிப்பது, முகாமை செய்வது, பெற்றுக்கொள்வது என்பவற்றோடு தொடர்புடைய எல்லா விதமான செலவினங்கள், கட்டணங்கள் என்பன. அது வாசிக்கிற போது ஒரு குழப்பம் தருவதாக இருக்கும். திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், அதனை முகாமை செய்தல், அதனை பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றின் இடைநேர்வான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள் என்பனவும். சுருக்கம் என்னென்னா, மூன்றாவது அரச வருமானங்களை சேகரிப்பதற்காக ஏற்படுகிற செலவு, எங்களுக்கு தார சம்பளம் எல்லாம் அதுக்குள்ளதான் வேணும். பகிரங்க உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் எல்லாம்
அதுக்குள்ளதான் சரிதானே. அது முகாமை செய்தல், அரசாங்க காசு முகாமை செய்தல், ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறீங்க, ரோட்டு போடுறீங்க, கட்டடம் கட்டுறீங்க, பொதுமக்களுக்கு சேவை செய்யறீங்க, அஸ்வேசமா கொடுக்குறீங்க, எல்லாம் முகாமை செய்தல். திரட்டு நிதியத்துக்கான பணத்தை முகாமை செய்தல். அப்போ மூன்றாவது திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரித்தல், முகாமை செய்தல், பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றோடு இடைநேர்வான தொடர்புடையவையான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள். நாங்கள் அப்ப சுருக்கமாக என்ன சொல்லுகிறோம்? திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல், பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றோடு தொடர்புடையவனான செலவுகள். நான்காவது, பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய அவ்வாறான வேறு செலவுகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். சரியா? இந்த மூன்று விஷயத்தையும் அழகா எழுதினீங்கள் என்றால், நான் இன்னொரு விடயம் நாங்கள் நிதி ஒழுங்கு விதிவரைக்குள்ள பார்ப்போம். திரட்டு நிதியம் அல்லாத நிதியங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இங்க பேச வேணும். இந்த மூன்றையும் அழகா சொன்னார். திரட்டு நிதியம் என்பதனால் கருதப்படுவது என்ன? நிச்சயமாக உங்களுக்கு 6 புள்ளி தருவார், அல்லது சில வேளைகளில் 5 புள்ளி தருவார். மேல் பகுதிக்கு 1 புள்ளியும் மற்ற 2 துண்டங்களுக்கும் 2 புள்ளிகளும் கொடுக்கலாம். சில வேளைகளில் 3வது துண்டத்துக்கு 3 புள்ளியை கொடுக்கலாம். 1, 2, 3 என்பதாக ஒதுக்கப்படலாம் புள்ளிகள். அப்படி ஒரு புள்ளி இடத்திட்டத்தை அவர்கள் வழங்குவார். இப்ப பாருங்க, குறித்த நோக்கத்துக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான எல்லா நிதியும் ஒரு திரட்டு நிதியமாக அமைய வேண்டும். 2வது விஷயம், குறித்த நோக்கத்துக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கான எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்பனவுகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகளும் மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் இதனுள் செலுத்தப்படும். 3வது, பகிரங்க கடன் மீதான வட்டி, கடனால் நிதிய கொடுப்பனவுகள், திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரித்தல், முகாமை செய்தல், அதனை பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றோடு இடைநேர்வான செலவினங்கள். பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய அத்தகைய வேறு செலவுகள் என்பவை திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். சில வேளையில் தனியாக ஒரு கேள்வியை கேட்பார்கள், திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும் செலவினங்கள் அவை. சரியா? கேட்டால் அதை நாங்கள் அழகாக பதில் சொல்லக்கூடிய கீழ்ப்பகுதியை மட்டும் எழுதினால் சரி. திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று 2 புள்ளிக்கு கேட்கிறார்களாக இருந்தால் இவ்வளவு தேவையில்லை, எங்களுக்கு தெரிய வேணும். இது 149 1ல நிற்கிறார், 2க்கு போக இல்லை. சரியா? சில வேளையில 149 2ல நிற்பார். இதை தனியாக உடைச்சு உங்களுக்கு தந்திருக்கிறது. நீங்க முழு புத்தகத்தையும் பார்த்து பதற்றம் அடையாமல் இதுல இருக்கிற இவ்வளவையும் படிக்கிறதுக்காக. சரி சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப் பெறுகின்ற வழிமுறைகள். திரட்டு நிதியத்திலிருந்து பணம் மீளப் பெறுகின்ற வழிமுறை. இப்போதைக்கு இந்த பகுதியை நீங்கள் அடைப்புக்குறியாக போட்டுக்கொள்ளும். அரசியலமைப்பெல்லாம் செய்யக்கூடாது, சரிதானே? நாங்கள் படிக்கிறதுக்காக இப்படி சொல்லுவோம், நாங்கள் வேற ஒன்றும் அதை கிழிச்சு விளையாடுறதானே. சரி, இந்த உறுப்புரையின் 3ஆம் 4ஆம் பந்திகளில் வேறு வகையாக வெளிப்படையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதை தவிர என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இப்போதைக்கு நாங்கள் விடுவோம், சரிதானே? விட்டுட்டு 151 திரட்டு நிதியத்திலிருந்து எவ்வாறு பணத்தை மீளப்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரினால் கைப்பட ஆக்கப்பட்ட நிதி ஆணைச்சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெற முடியும். இந்த சட்டம் எழுதுக்கு எப்பவும் ஒரு நெகட்டிவ் ஃபார்மேட்ல தான் எழுதுவார்கள். பணத்தொகை எதுவும் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெறப்படுதல் ஆகாது, எது செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். நாங்கள் எது செய்யலாம் என்று மறுவளமாக கதைக்கிறோம் விளங்குறதுக்காக. நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சரினால் அவரது கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டொன்றின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெற முடியும். சரியா? இப்ப இங்க இதை மற்ற பக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார், நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணை பத்திரம் ஒன்றின் அதிகாரத்தின் கீழ் அல்லாமல் பணத்தொகை எதையும் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெறுதல் ஆகாது.
ரெண்டும் ஒரே விடயம் தானே, இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இப்ப முதலாம் இந்த 3ஆம் 4ஆம் பண்டிகளில் வேறு வகையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை தவிர, அது சொல்லி முடிய நாங்கள் திருப்பி இங்க வருவோம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை வைப்போம். சுருக்கமா சொன்னா, நிதி அமைச்சர் கையெழுத்து வச்சு கொடுத்த ஒரு ஒரண்ட் இல்லாமல் திரட்டு நிதியத்திலிருந்து காசு எதுவும் எடுக்கிறார். எப்படி எழுதுறதோ புத்தகத்துல இருக்கிற மாதிரி எழுதுறோம். சரிதானே? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இதையே படியுங்கோ, ஒரிஜினலா படியுங்கோ, வேற யாரோட புத்தகங்கள் படிக்காதீங்கோ என்று சொல்லி ரெக்கார்டிங்லையும் சொல்லுகிறேன். பரவாயில்லை, என்ன ஒரு தரம் என்னோட கோபிக்க போறது இல்லை தானே. நான் நேற்றும் அதுக்கு முதல் என்னுடைய ஒரு ஒரு நண்பியோட பேசுகிற போது நான் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி சொன்னேன். நீங்க இப்படி படிங்க, சரி, உங்களுக்கு பகிரங்கமாக அதை தான் சொல்லுகிறது, இப்படியாக படிங்க, இதுல எத்தனை விஷயம் இருக்கு, குறிச்சு வச்சு குறிச்சு வச்சு குறிச்சு வச்சு இப்ப நிதியை மீளப்படுதல் ஒன்று, நிதி அமைச்சர் அவ்வளவு போட்டு வச்சாச்சு. அது இனி அதை நிதி அமைச்சர் என்ற ஐக்கனை கிளிக் பண்ண அப்படியே அந்த டாக்குமெண்ட் விரிய வரும். எப்படி விரியும்? நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரினால் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டொன்றின் அதிகாரத்தின் கீழ் அல்லாது திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதுவும் மீள பெறப்படுதல் ஆகாது. எங்களுக்கு விஷயம் சுருக்கமா மனசுல ஞாபகம் இருக்கிற மாதிரியாக குறிப்புகளை எடுத்து வச்சுக்கணும். 2வது பாருங்க, இதுல இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது ஏதேனும் சட்டத்தினால் அந்த தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நிதியமைச்சர் அவ்வாறான ஆணைச்சீட்டொன்றை கொடுக்கலாம். சரியா? அது எந்த நிதியாண்டுல அந்த பணத்தை நாங்கள் எடுக்கிறோமோ, எந்த நிதியாண்டு என்பது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதே ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எந்த நிதியாண்டில் நாங்கள் பணத்தை மீளப்பெறுகின்றோமோ அல்லது திரட்டு நிதியத்தின் மீது அந்த செலவினத்தை பொறுப்பிக்கின்றோமோ, அந்த நிதியாண்டுக்கு என்று குறிக்கப்பட்டு பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அந்த தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால், அதாவது வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில், ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், அதைத்தான் நாங்கள் வரவு செலவு திட்டம் என்று சொல்றது. ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்பது பாராளுமன்றம் செலவினங்களுக்கு அனுமதி வழங்குகிற பாதீடு, பட்ஜெட் என்று சொல்லுவோம். அல்லது செலவுகளில பாராளுமன்ற அனுமதி தேவையில்லை சில செலவினங்களுக்கு, அதை நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகள்ல படிப்போம். அதை விசேட சட்ட செலவினங்கள் என்று சொல்லுகிறது. அதுக்கு பாராளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை. சரியா? அப்போ அது ஒரு ஏற்கனவே சட்டத்தினாலே, அரசியலமைப்பு சட்டம் அல்லது வேறு சட்டங்களினாலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஆண்டு செலவு செய்வதற்கென்று பாராளுமன்றத்தினுடைய ஒரு தீர்மானத்தினால அல்லது சட்டத்தினால அந்த தொகைக்கு அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணைச்சீட்டை கொடுக்கலாம். 2வது பாராளுமன்றின் அனுமதி. அது சட்டமும் பாராளுமன்றம் தான் இயக்கி இருக்கும். சரிதானே? பாராளுமன்ற தீர்மானம் என்று சொல்லுகிறது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தை குறிக்கும். இங்க அந்த பொருள்ல தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 2வது விடயம் என்ன சொல்றோம்? எந்த நிதியாண்டுல அந்த பணத்தை மீள பெறுகிறோமோ அல்லது திரட்டு நிதியத்தின் மீது அந்த செலவினத்தை பொறுப்பிக்கின்றோமோ, அந்த நிதியாண்டுக்கென்று குறிக்கப்பட்ட பகிரங்க சேவைகளுக்கான நிதி ஒதுக்கும் பாராளுமன்ற தீர்மானத்தில், பகிரங்க சேவைகளுக்காக பாராளுமன்றத்தின் தீர்மானத்தில் அல்லது ஏதேனும் சட்டத்தில் அந்த தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்கலாம். சரியா? இது 2வது. அப்போ கேள்விகளோட கேட்பாங்க. எப்படி என்றால், திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப் பெறுவது தொடர்பாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகளை விவரிக்க. முதலாவது நாங்க சொல்லுகிறோம், நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுப்போம். 2வது, குறித்த ஆண்டுக்கன்று எந்த ஆண்டுல நாங்கள் அந்த செலவினத்தை பொறுப்பிக்க போகிறோமோ, இந்த ஆண்டுக்கு நாங்கள் இந்த செலவினத்தை செய்ய போகிறோமோ, அந்த ஆண்டுக்கன்று பாராளுமன்ற தீர்மானத்தினால அல்லது சட்டத்தினால அந்த செலவு தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் ஆணைச்சீட்டை கொடுக்கலாம். 3வது விடயத்துக்கு வரைக்கும்
ஒரு ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் சட்ட மூலம் என்று சொல்லுவோம். ஒதுக்கீட்டு சட்ட மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தார். இப்ப இந்த பாராளுமன்ற தீர்மானம் இருக்காது. இரண்டாவதுல சொன்னோம் தானே, நாங்கள் பாராளுமன்ற தீர்மானம் இருந்தா தான் செலவு செய்யலாம் என்று. இங்க பாருங்க, ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற இடத்து சில வேளையில அதுக்கு முதல் பாராளுமன்றம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்குமாக இருந்தால், பாராளுமன்றத்தினால செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் அந்த ஏற்பாடின்படி போய்கொண்டிருக்கும். பாராளுமன்றம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யாமல் இருந்தால், இப்போ பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லை, நிதியமைச்சர் காசு எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டா கொடுக்கலாது. இப்ப ஜனாதிபதி தான் இருக்கிறார், பாராளுமன்றம் கலைச்சாச்சு. அப்போ ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் உண்டு, பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானது என்று அவர் கருதுகின்ற தொகையை, பணத்தொகையை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். ஜனாதிபதி துரைசேரிக்கு அதிகாரம் அளிக்கலாம். நிதியமைச்சர் செய்கிற அதே வேலையை ஜனாதிபதி செய்யலாம். எவ்வளவு காலத்துக்கு செய்யலாம் என்றால், புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து அதன் பின்னால் வருகிற 3 மாத காலப்பகுதிக்கு. புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட 3 தேதியில இருந்து 3 மாதங்கள் வரைக்கும் அந்த பாராளுமன்றம் கூடி அவர்கள் பிறகு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு 3 மாதம் அவர்களுக்கு தேவைப்படலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 3வது ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர். சுருக்கமா சொல்லிக்கணும், ஒதுக்கீட்டு சட்டம் என்றது பட்ஜெட், வரவு செலவு திட்டம். ஒதுக்கீட்டு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்ற ஜனாதிபதி கலைக்கின்ற சந்தர்ப்பத்தில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானது என்று ஜனாதிபதி கருதக்கூடிய நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்கள் கொண்ட ஒரு காலப்பகுதி முடிவடையும் வரையில் நிகழக்கூடியதாக இருக்கு. நாங்கள் சேர்த்து நீ அழகாக இதுல இருக்கிறத எழுதுவோம், சரிதானே? குறிப்பிட்ட நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கென தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து அடுத்து வரும் 3 மாத காலப்பகுதி வரையில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என ஜனாதிபதி கருதக்கூடிய பணத்தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். 4வது துண்டு, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து போட்டார், பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கிறார். இப்போ இந்த தேர்தலுக்கான நிதி பாராளுமன்றத்தினால் முன்னர் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தால், ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு கலைக்கப்பட்டால் ஏற்பாடு இருக்கு. அவ்வாறு இல்லாத போது பாராளுமன்றம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யாமல் இருந்தால் தேர்தல்கள் ஆணையாளரோடு ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமானது என்று கருதக்கூடிய பணத்தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கிறார். விளங்குதா? ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம், திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மூலம் பெறுவதற்கான ஜனாதிபதியின் அதிகாரம் என்று கேட்கப்பட்டால் 2 விடயங்களை சொல்ல வேண்டும் நாங்கள். ஒன்று, ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக, இன்னும் அழகா சொன்னா அந்த நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்திருந்தால் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு என தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து அடுத்து வரும் 3 மாத காலங்கள் வரையில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என்று ஜனாதிபதி கருதுகின்ற பணத்தொகையினை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கு செலவிடுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம்.
இரண்டாவது, பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியினை ஜனாதிபதி தீர்மானிக்கின்ற போது தேர்தல் செலவினங்களுக்கு பாராளுமன்றம் ஏற்பாடு செய்திருக்காத சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை தேர்தல்கள் ஆணையாளரோடு ஆலோசித்து அதுக்கு தேவையான பணத்தினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இப்ப மேல வாங்கோ, இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களையும் தவிர மற்ற எந்த சந்தர்ப்பத்திலும் நிதியமைச்சருடைய ஆணைச்சீட்டு இல்லாமல் பணம் கொடுக்கிறார். இப்ப முதலாவது விளங்குதா? 150 3ஆம் 4ஆம் பந்திகளில் வேறு வகையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை தவிர, அங்க ஜனாதிபதிக்கு 2 ஏற்பாடுகள் இருக்குத்தானே, அந்த 2 சந்தர்ப்பத்தையும் தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும், இப்ப அந்த பிரக்கெட் போட்ட இடம் விளங்குதல்லோ, இந்த உறுப்புரையின் 3ஆம் 4ஆம் பந்திகளில் வேறு வகையாக ஏற்பாடு செய்யப்பட்ட, நாங்கள் எப்படி எழுதணும், அரசியலமைப்பின் 150 3 4 பந்திகளில் ஜனாதிபதிக்கான அதிகாரம் தவிர ஏன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரினால் அவரது கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைப்பத்திரம் ஒன்றின் கீழ் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகை எதனையும் மீளப்பெற முடியும். இரண்டாவது, பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட, பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டினை வழங்கலாம். இது எந்த நிதியாண்டில் அந்த பணம் மீளப்பெறப்பட உள்ளதோ அது முடிந்தால் அவர்கள் எழுதி கொள்ளுங்க, நான் எளிமையாக சொல்லுவேன். சரியா? முழுசா எழுதுனா நல்லது. எந்த நிதியாண்டில் அந்த பணம் மீளப்பெறப்படுகிறதோ அல்லது திரட்டு நிதியத்தில் பொறுப்பிக்கப்பட இருக்கிறதோ, எந்த நிதியாண்டில் பணத்தை மீளப்பெறுகிறோமோ அல்லது எந்த நிதியாண்டில் அந்த பணத்தை, அந்த செலவை திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கிறோமோ, அந்த நிதி ஆண்டுக்கான செலவு செய்வதற்கென்று பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு மாத்திரம் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்கலாம். இது இரண்டாவது ஏற்பாடு. ஒட்டுமொத்தமாக கேட்டார்களாக இருந்தால் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறுவது தொடர்பாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகளை சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்டால் இந்த ரெண்டோட விடக்கூடாது, ஜனாதிபதியின் அதிகாரத்தை சொல்லவும். பாராளுமன்றத்தை கலைத்தால் புதிய பாராளுமன்றம் கூடும் தேதியிலிருந்து அடுத்து வரும் 3 மாதம் வரையில பகிரங்க சேவைகளுக்கு தேவையான நிதியை ஜனாதிபதி வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் அதிகாரம் அளிக்கலாம். அதுபோல தேர்தலுக்கு ஏற்பாடு செய்யாமல் பாராளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் தேர்தல் செலவினங்களுக்கு ஆணையாளரோடு கலந்துரையாடி தேவையான நிதியை வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இந்த 4ம் சேர்த்துத்தான் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகைகளை மீளப்பெறுதல் தொடர்பான அரசியலமைப்பின் ஏற்பாடு. நீங்க கேள்வியை, முதலாவது கேள்வியை கண்ட உடனே நாளையும் எழுதி போடக்கூடாது, சில வேலை பார்க்கணும். 2வது கேள்வியாக பகிரங்க நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவது தொடர்பான ஜனாதிபதியின் அதிகாரத்தை விவரிக்க என்று கேட்கிறார் என்றால் இப்ப சுதாரித்து கொள்ளணும். அப்ப கீழ்ப்பகுதி எழுத தேவையில்லை. அது அந்த கேள்விக்கு விட மேல் 2ஐயும் தானே எதிர்பார்க்கிறேன். கண்டு புரிந்து கொள்ள வேணும். சில வேளை ஆனா அவன் ஆண்டு பிரிச்சு கேட்பாங்க. ஆனாக்கு ஒரு 4 புள்ளி, அவனாக்கு 6 புள்ளி போட்டு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எப்பவுமே ஒரு கேள்விக்கு விடை எழுதுவதற்கு முன்பாக அடுத்திருக்கிற கேள்வியையும் வாசிக்க வேணும். பொதுவா ஒரு வினாத்தால முழுசா வாசிக்கிறது நல்லது. அடுத்தது எத்தனை புள்ளிகள் தருகிறார் என்று பார்க்கவும். சரியா? இந்த ஏதோ ஒரு படத்துல, கமல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, அந்த பிள்ளை வந்து கேட்கும் 6 என்ன அம்மா வைக்கப்பட்டு 1/2 மணி நேரமா விளங்கப்படுத்துவா முடிய அந்த குழந்தை கேட்கும், இந்த சின்ன பெட்டிக்குள்ள இவ்வளவும் எழுதலாமோ என்று சொல்லு. அது மாதிரி எவ்வளவு இடம் பெற்றிருக்குது என்று பார்க்கணும். கேள்விக்கு விட எழுதுறது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதக்கூடாது. 2 புள்ளிக்கு கேட்கிறார் என்றால் இப்படி எழுதுறதோ அப்ப எங்களுக்கு தெரியும். 2 புள்ளி அல்ல 4 புள்ளிக்கு கேட்கிறார் என்றால் இது முதல் 2 தான். 151 152 2 தான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு ஜனாதிபதியின் அதிகாரம் தனியாக கேட்பார். கட்டாயமா இதை கேட்டால் ஜனாதிபதியின் அதிகாரத்தை கேட்பார், அல்லது இதை விட்டுட்டு அதை மட்டும் கேட்பார். அது கேட்டபடி எழுதக்கூடியதா இருக்கு. சரியா? சரி. அடுத்தது எதிர்பாராத செலவு நிதியம். இந்த எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதிகள்ல வேறு ஏற்பாடுகளும் இருக்குது. நாங்கள்
இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறத துல்லியமாக படிப்போம். அதுக்குள்ள மட்டும் கட்டமைக்கப்பட்ட வினாக்களோட கதை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதனுடைய வேறு சில விடயங்கள் அல்லது வேறு சில நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான விரிவான ஏற்பாடுகள் இருக்குது. நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு விடயம் தொடங்கினா நாங்கள் அதை கம்ப்ளீட். சரிதானே? அப்ப இதுல இருக்கிற இந்த எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியை பார்ப்போம். இதை கேட்டால் எப்படி எழுத வேணும் எங்களுக்கு மிக முக்கியம். நாங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் 150 இருக்குது, 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று நிதியமைச்சர் ஆணையத்தை கொடுக்கணும், 2வது பாராளுமன்றம் சொல்லாம கொடுக்கக்கூடாது, 3வது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிருந்தா 3 மாதம் செலவுக்கு காசு கொடுக்கலாம், 4வது எலெக்ஷனுக்கு காசு ஏற்பாடு செய்யாமலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருந்தால் அதுக்குரிய காசை ஜனாதிபதி இரட்டு நிதியத்தில் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இந்த 4 சமர் இது ஐக்கன் கிளிக் பண்ணா அப்படியே டாக்குமெண்ட் வந்து விரிய வரும். சரியா? சரி, இப்ப எதிர்பாராத செலவு நிதியம் 151. முதலாவது எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று தாபிக்கப்படுதல். முதலாவது விடயம் அது தாபிக்கப்படுதல். அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது இந்த சொல்லியிருக்கு. 149வது உறுப்புறையில எது எப்படி இருந்தாலும் என்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. 149வது உறுப்புறையில சொல்லப்பட்டிருக்கிறத குறித்து நீங்கள் இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை. சரிதானே? இந்த திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள் தொடர்பில் நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. 151 அதுல இருந்து வேறுபடுகிறதா அதெல்லாம் சொல்லுது. அதுல என்ன எப்படி சொல்லி இருந்தாலும் நீங்கள் இதை கவனிங்க முதல் என்ற மாதிரி சொல்றேன். சரிதானே? அவசரமானவை, எதிர்பாராதவை பிற்போட முடியும். அதான் அவசரமானது என்பதுக்குள்ள அது வந்து அவசரமானவை எதிர்பாராதவையான செலவுகளுக்கு பாராளுமன்றம் நிதியம் ஒன்றை ஏற்பாடு செய்ய முடியும். அப்ப அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்காக ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்கு அதற்கு ஒரு ப்ரொவிஷனை செய்யறதுக்கு பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை சட்டத்தினால் தாவித்துக் கொள்ள முடியும். இது முதலாவது தாவிக்கப்படுதல். எதிர்பாராத செலவு நிதியம் என்று கேட்கப்பட்டால் என்னென்ன எழுத வேணும்? முதலாவது விஷயம் அது எவ்வாறு நிறுவப்படுகிறது. பாராளுமன்றம் அதற்கென ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேணும். அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்கென பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை சட்டத்தின் கீழ் தாபித்துக் கொள்ள முடியும். ஒரு சட்டத்தால தாபிக்க. சரி, இப்ப ஒரு நிதியம் ஏற்பாடு செய்தாச்சு. இதனால ஏற்கனவே இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இல்லை. இதுக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்துல நிதி ஒதுக்கீடோ இல்ல நிதி ஏற்பாடு, ஒதுக்கீடு என்ற வார்த்தையை நாங்கள் சின்ன பாவிக்க கூடாது. ஏற்பாடு, நிதி ஏற்பாடு இல்லை. அப்போ ஒரு செலவு உண்டு. உதாரணத்துக்கு சுனாமி அடிச்ச போது, சரியா, இப்படி சுனாமி வருமென்று பாராளுமன்றத்துல நிதி ஏற்பாடெல்லாம் செய்து வச்சிருக்கேன். ஓ, இவ்வாறு ஒரு செலவுக்கு ஏற்பாடு செய்யப்பட இல்லை. நாங்கள் எதிர்பாராதது, அவசரமானது. அப்ப இந்த செலவுக்கு ஏற்பாடு செய்வதற்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை சட்டத்தினால தாபித்துக் கொள்ள முடியும். 2வது, அதுல இருந்து அந்த நிதியத்தை தாபிச்சாச்சு. அதுல இருந்து பணம் வழங்குதல். யார் பணம் வழங்குவார்? நிதியமைச்சர் தானே. எதுக்கும் காசு கொடுப்போம். சரிதானே? நிதியமைச்சர் காசு கொடுக்க வேணும். இது அட்வான்ஸா தான் கொடுக்குறாரு. அந்த விடயத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடு இல்லை என்பதனால அதுக்கு முற்பணமாக கொடுக்கவும், முற்பணம் கொடுக்கலாம். நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அந்த செலவு அவசியமானது, அதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. அவசியமானது என்றால் அவசரமானது, பிற்போட முடியாதது, இந்த மாதிரி அந்த செலவு அவசியமானது எனவும் அந்த செலவுக்கு ஏற்கனவே ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் உறுதி செய்து கொண்டு திருப்தி அடைந்து கொண்டு ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்கலாம். அந்த செலவு நிதியத்திலிருந்து பணத்தினை முற்பணமாக அவர் வழங்கலாம்.
மூன்றாவது, அது என்ன விடயத்துக்கு கொடுக்கப்படுகிறதோ அதற்கு ஒரு செலவு தலைப்பொன்று இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா. இப்ப என்ன செய்ய வேணும்? அதனோடு தொடர்புடையவர்கள், குறிப்பாக அந்த விடயத்தோடு தொடர்புடைய அமைச்சர், அதனோடு தொடர்புடையவர்கள், அதை பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை, இதுல அதை சொல்ல சரிதானே. அந்த விடயத்தோடு தொடர்புடைய உண்மையா அப்படித்தான் செய்கிறது. அப்ப என்ன செய்வார்கள் என்றால், அந்த முற்பணமாக கொடுத்த தொகை இருக்குதானே, அதுக்கு ஒரு செலவு தலைப்பெல்லாம் இருக்கும். சும்மா காசு செலவழிப்படாது தானே, அக்கௌண்ட்ஸ்ல போய்த்தானே செலவு செய்யப்படும். அதுக்கு பௌத்தர் எல்லாம் போட்டு பேமெண்ட் எல்லாம் செய்து இப்படித்தானே நடக்க போகுது. அப்ப அதுக்கு ஒரு செலவின தலைப்பொண்டு நடக்கும். அதற்கு குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து, எவ்வளவு காசு முற்பணமா வாங்கினதோ அந்த தொகைக்கு ஒரு மதிப்பீடு ஒன்றை கொடுத்து பாராளுமன்றத்திட்ட அனுமதியை பெற்றுவிட்டால் அந்த முற்பணம் சீர் செய்யப்படும். அப்ப மூன்றாவது, சீர் செய்கின்ற விதம். எப்படி? வழங்கப்பட்ட முற்பணம் இயன்ற அளவு விரைவாக முற்பணமாக வழங்கப்பட்ட தொகையை திருப்பி கொடுக்கும் நோக்கத்துக்காக குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த தொகையை திருப்பி கொடுக்கிறது செட்டில் பண்றது, சரிதானே. திருப்பி கொடுக்கும் நோக்கத்துக்காக குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று கொடுக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பட்ஜெட்ல ஏற்பாடு செய்யல. இப்போ நாங்கள் பட்ஜெட்ல நாங்கள் குறை நிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்கிறாங்க தானே, அதே போல பாராளுமன்றத்தில் ஒரு குறை நிரப்பு மதிப்பீட்டை கொடுத்து அந்த முற்பணத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் கேட்ட எதிர்பாராத செலவு நிதியம் என்பது தொடர்பாக கேட்கப்பட்டால் இந்த மூன்றும் எழுதினால் வெற்றி, அப்படியே புள்ளி கிடைக்கும். முதலாவது தாபிக்கப்படுதல், இரண்டாவது அதிலிருந்து முற்பணம் வழங்கப்படுதல், மூன்றாவது முற்பணம் சீர் செய்யப்படுதல். இப்ப மைண்டில் அப்படியே வச்சிருக்கலாமோ? முற்பணம் சீர் செய்யப்படுகிற விதம் எப்படி? வழங்கப்பட்ட முற்பணம் குறிப்பிட்ட முற்பண தொகைக்கு இயன்ற அளவு விரைவாக அதனை சீர் செய்யும், திருப்பி கொடுக்கும் நோக்கத்துக்கு குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதன் மூலமாக சீர் செய்யப்பட வேண்டும். இதுல இருக்கிறதை இன்னும் அழகாக நீங்கள் எழுதி கொள்ள இயலும், சரிதானே. எதிர்பாராத செலவு நிதியத்தினால் வழங்கப்பட்ட முற்பணத்தினை சீர் செய்வதற்காக இயன்ற அளவு விரைவாக அவ்வாறு முற்பணமாக வழங்கப்பட்ட தொகையினை திருப்பி கொடுக்கும் நோக்கத்திற்காக அதற்கென குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் குறை நிரப்பு மதிப்பீடு நிறைவேற்றப்படும். சரியா? இப்ப முதலாவது, அவசரமானதும் எதிர்பாராததுமான செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்கென்று பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தினால் தாபித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, அவ்வாறு தாபிக்கப்பட்ட எதிர்பாராத செலவு நிதியத்தில் இருந்து நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர், சுருக்கமா சொன்னா நிதி அமைச்சர், நாங்கள் இப்படியே சொல்லுவோம், நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அந்த செலவு அவசியமானதெனவும் அதற்கு ஏற்கனவே நிதி ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை எனவும் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்தில் இருந்து முற்பணம் வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கலாம். அதுக்கு ஆணைச்சீட்டு கொடுக்கிறதான் அதிகாரம் அளிக்கலாம். மூன்றாவது, எதிர்பாராத செலவு நிதியத்தில் இருந்து வழங்கப்பட்ட முற்பணம் இயன்ற அளவு விரைவாக அவ்வாறு வழங்கப்பட்ட தொகையை திருப்பி கொடுக்கும் நோக்கத்திற்காக குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதன் மூலமாக சீர் செய்யப்பட வேண்டும். இதுக்கு மேல வழங்கப்படுதுன்னா நீங்கள் என்ன பேசி, சரிதானே, நாம இந்த குழந்தை பிள்ளை மாதிரியாக என்று சொல்லி, சரி இந்த பகுதியை கொஞ்சம் விளங்கி கொள்ள பார்ப்போம். எங்களை தமிழோடு விளையாடு அந்த மாதிரி இந்த பகுதியை அப்படி தமிழோட விளையாடி பார்ப்போம். என்ன நடக்குது வாசிக்கிறேன். 152வது மிக முக்கியமான ஏற்பாடு, சரிதானே, மிக முக்கியமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஏற்பாடு நாங்கள் வாசிப்போம். திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த நிதியங்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரியை விதிப்பதற்கு அல்லது அப்போதைக்கு வலுவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரமளிக்கும் சட்ட மூலம் அல்லது பிரேரணை எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும் அத்தகைய சட்ட மூலம் அல்லது பிரேரணை ஒன்றில் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரமளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும்
பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. 1 2 3 4 5 6 7 8 என்னுடைய கண்ணை தெரிஞ்ச வரையில 8 அல்லது இருக்கு. சரியா? 8 இடத்துல அல்லது இருக்கு. ஒரு திருப்பி வாசிப்போம். இதனுடைய பொருள் கோடல் என்ன என்று பார்ப்போம். சரிதானே? எங்களுடைய தாய்மொழியில தமிழ்ல தான் எழுதி கிடக்கு. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரியை விதிப்பதற்கு அல்லது அப்போதைக்கு வரவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் மூலம் அல்லது பிரேரணை எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும் அத்தகைய சட்ட மூலம் அல்லது பிரேரணை ஒன்றில் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரம் அளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. இங்க நாங்கள் இந்த பகுதியை பார்ப்போம், கவனிங்க. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு 1 அல்லது அந்த நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு 2வது, 3வது அல்லது என்பதற்கு பிறகு ஏதேனும் வரியை விதிப்பதற்கு அல்லது அப்போதைக்கு வரவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு. இவ்வளவையும் சேர்த்து நாங்கள் சொல்லலாம், பொது நிதியை பாதிக்கும் பொது நிதி, திரட்டு நிதியத்தை கையாளுதல், அதன் மீது பொறுப்பித்தல், அதுக்கு வரியை கூட்டுறது, குறைக்கிறது, சேர்க்கிறது எல்லாம் சேர்த்து நாங்கள் சொல்லுகிறது பொது நிதியின் மீது தாக்கம் செலுத்தும். பொது நிதியின் மீது தாக்கம் என்றால் நெகட்டிவான தோட்ஸில் இருக்கக்கூடாது, அது பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட் பண்றது. சரிதானே? பொது நிதியின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய. 2வது அதிகாரம் அளிக்கும் சட்டம் மூலம் அல்லது பிரேரணை. அப்ப நாங்கள் அதை சட்டம் மூலம் என்று எடுத்துக்கொள்வோம். சரிதானே? பொது நிதியின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரம் அளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும். 2வது அமைச்சரவையின் அங்கீகாரம் இல்லாமலும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடாது. இப்ப நெகட்டிவ் ஃபார்மட்ல பேசுவோமே. பொது நிதியில் தாக்கம் செலுத்தக்கூடிய அல்லது பொது நிதியை பாதிக்கக்கூடிய சட்டம் மூலம் எதுவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகள் இருக்கிறது. 1, அது அமைச்சர் ஒருவரால் மட்டும்தான் சமர்ப்பிக்கப்படலாம். சாதாரண பாராளுமன்ற உறுப்பினரால் சமர்ப்பிக்கப்பட முடியாது. அமைச்சர் ஒருவரால் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட முடியும். 2வது, அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் இருக்க வேண்டும். கேபினெட்ல போட்டு அப்ரூவல் எடுத்ததுக்கு பிறகுதான் பார்லிமெண்ட்ல போட வேணும். அப்போ ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் கேபினெட்ல போடலாம். அப்ப இங்கு அமைச்சர் என்பது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை குறிக்கும். நாங்கள் மேலதிகமாக விளங்கிக் கொள்வதற்கு. அப்ப பொது நிதியை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் 152வது உறுப்புரை 2 ஏற்பாடுகளை செய்கிறது. 1, அது அமைச்சர் ஒருவரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2வது, அவ்வாறு சமர்ப்பிக்கின்ற சட்டம் மூலம் அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வளவுதான். சரிதானே? இனி நீங்கள் இந்த தமிழோட ஆறுதலா விளையாடுங்க. பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டு பாருங்க. இந்த பொருள் வரும் வரைக்கும் வாசிக்கும். இந்த பொருள் விளங்குற வரைக்கும் வாசிட்டீங்கன்னா சரி. இவ்வளவுதான். இப்ப திரட்டு நிதியத்தை பாதிக்கும் அல்லது திரட்டு நிதியத்தின் மீது, திரட்டு நிதியம் அல்ல பொது நிதியத்தின் மீது, திரட்டு நிதி அல்லது குடியரசின் வேறு நிதியங்கள் இருக்குதான். அப்ப பொது நிதியங்களை பாதிக்கத்தக்க எந்த ஒரு சட்டம் மூலமும் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இவ்வளவுதான் பொது நிதி தொடர்பாக பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் என்பது பற்றிய விளக்கமாக இருக்கும். 148, 149, 150, 151, 152.
என்கிற உறுப்புரைகள் தான் பொது நிதியும் பாராளுமன்றமும் தொடர்பாக பேசுகிறது. அதன் பின்னால கணக்காய்வாளர் நாயகம் பற்றிய ஏற்பாடு 153 மற்றும் 154 இருக்குது. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த புதிய பகுதிக்குள்ள போகலாம். அதற்கு முன்பாக ஓப் ரெக்கார்டிங்ல உங்களிடம் ஏதேனும் வினாக்கள் இருந்தால் 2 பேருடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் அளிக்கிற விதமாக கலந்துவேன். சரி, இப்போ நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போ இதுவரைக்கும் 147 தொடக்கம் 152 வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புரைகள் எங்களுக்கு இப்போ எளிமையாக விளங்கிட்டு அது ஒரு சட்டமொழி அரசியலமைப்புன்றது சுப்ரீம் லோ ஆஃப் ஸ்ரீலங்கா. என்ன அப்போ கண்டியில சுப்ரீம் லோ உண்டா அதுக்குரிய அந்த கட்டமைப்போடு தானே இருக்கும். எங்களுக்கு இது பாடப்புத்தகம் இல்லை தானே, சுப்ரா எக்ஸாமுக்கு எழுதின பயிற்சி புத்தகம் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் இது என்ன இப்படி இருக்குது என்று சொல்லி கேள்வியுடையாக போட்டிருந்தா நல்லா இருக்குமே எல்லாம் யோசிக்கக்கூடாது. நாங்கள் கேள்வியுடையாக ஆக்கி கொள்ள வேணும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சில வேளையில் அது உங்களுக்கு அந்த கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் போட்டு அலட்டி கொண்டு இருக்குது. உங்களை படிக்கிறதுக்கு சரியான வழி முழுமையாக பாடத்தை படிச்சுட்டு அதுல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், எதிர்பாராத செலவு நிதியம் என்று எழுதிட்டு பிராக்கெட்டுக்குள்ள 3 என்று போடும். இவ்வளவுதான். எதிர்பாராத செலவு நிதியம் என்று போட்டுட்டு அதுல இருந்து 3 பக்கத்துல அரசியலமைப்பு சட்டம் 151 என்று குறிச்சு வைக்கலாம். அதில் உறுப்புறம் 151. அரசியலமைப்பு சட்டம் உறுப்புறம் 151. ஏன் இதை குறிச்சு வைக்கிறோம் என்றால் ஒரு 2 நாள் போக எடுத்து நாங்கள் பார்க்க போறோம். எதிர்பாராத செலவு நிதியம் என்று மட்டும்தான் இருக்க போது 3 என்று இருக்குது. இது நான் அடிக்கடி சொல்லுகிறது. நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கிற ஐக்கன் மாதிரி ஒரு பெரிய டாக்குமெண்டினுடைய ஐக்கன் தான் அதுல இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா அந்த பெரிய டாக்குமெண்ட் வர மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்குரிய ஐக்கனை ஒரு A4 பேப்பர் எடுத்து நீள வாக்கில் மடிச்சு 2ஆ மடிச்சு போட்டு அதில் குறிச்சு வச்சுக்கூடாது. இப்போ 3 என்று யோசிக்கிறீங்க, என்ன 3 விஷயம் சொல்ல வேணும்? அவ்வளவுதான். சரியா? ஒன்று தாவிக்கப்படுதல், 2வது நிதியமைச்சர் முற்பணம் வழங்குகின்ற நடைமுறை, 3வது முற்பணம் சீர் செய்யப்படுகின்ற நடைமுறை. இந்த 3ஐயும் எனக்கு எழுத முடியுமா என்று சிந்திச்சு பார்த்தால் முடியும். இவ்வளவு சரி. நாங்க என்ன செய்யறதுன்னா புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கொண்டு கேள்வியை நாங்களே யோசிச்சு விடையை நாங்களே யோசிச்சு எங்களுக்கு அங்க ஒரு பற்றுக்கோடு இல்லை. எட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை. அந்த பிடிமானத்தை உருவாக்குகிற மாதிரியாக படிக்கணும். சரியா? இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு வந்தால் இப்ப நாங்க பார்க்க போகிற விடயத்தையும் இது கொஞ்சம் இன்னும் கடினமான மொழி நடை, ஏற்கனவே படித்ததை விட இன்னும் கொஞ்சம் கடினமான மொழி நடையில இருக்கு. அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவ்வாறு எளிமையாக விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் நீங்களும் சேர்ந்திருக்கிறேன். தனியாக ஒரு ஆள் இதை படித்து கொண்டிருக்கிறத விட எனக்கும் உங்களுக்கும் உள்ள கடமை வித்தியாசம் என்னென்ன, நான் இதை 2-3 தடவை வாசித்திருக்கிறேன். உங்களை விட அதிகமான தடவைகள் நான் வாசித்திருக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? நான் ஏற்கனவே எனக்கு நடந்து போன பாதை, நீங்க இன்றைய தான் புதுசா வாரீங்கன்னா எனக்கு வழிகாட்டுவதற்கு எனக்கு பாதை தெரியும். நான் 2 தடவை போயிருக்கேன். இவ்வளவுதான். மறுபடியும் நான் ஒன்றும் பெரிய மேதாவிலாசம் உள்ள ஆளில் இந்த விஷயம்தான். நான் ஏற்கனவே நடந்த பாதை. அப்ப நீங்க என்னென்ன இந்த ஊருக்கு போறோம்னு கேட்குறீங்க, இதால போனா போகல, நான் இப்படிதான் போகணும், நான் வாங்கணும்னு சொல்லி உங்களை கூட்டிக் கொண்டு போறேன். அவ்வளவுதான். சரியா? சரி. அப்ப நான் தொடர்ந்து நடக்கும். இப்ப பாருங்க, இந்த 153 பெரிய முக்கியம் இல்லை, அதை விடுவோம். சரியா? இத கணக்காய்வாளர் தலைமை அதிபதி நியமிக்கப்படுவது தொடர்பான ஏற்பாடு. கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்படுவது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கதைச்சோம். சரிதானே? இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் அரசியலமைப்பு பேரவையினால மேற்கொள்ளப்படுகிற பணிகள் என்று சொல்லி வருகிற போது அந்த விடயம் தொடர்பாக கதைச்சோம். அதுல 41 அட்டவணையில 2 பாகம் இருந்தது. முதலாவது 3 உத்தியோகத்தர்கள், அடுத்தது 3 தொகுதியினர், அடுத்தது உத்தியோகத்தர்கள், சட்டமா அதிபர், போலீஸ் மா அதிபர், இந்த மாதிரியாக வரைக்க கணக்காய்வாளர் தலைமை அதிபதியும் அதுக்குள்ள இருந்தது. அந்த பகுதியை பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடிய போது பார்த்திருந்தாங்கள் கணக்காய்வாளர் நியமனம். இப்ப கணக்காய்வாளர் நாயகம்
இதுதானே கணக்காய்வாளர் அல்ல, கணக்காய்வாளர் நாயகம் ஓடிட்டே என்று நியமிக்கப்படுவது தொடர்பான ஏற்பாடு, அரசியலமைப்பினுடைய ஏற்பாடு என்ன? முதலாவது அவர் ஒரு ஆடிட்டரா இருக்கும். ஆடிட்டர் எங்கெல்லாம் நியமிக்கப்படுகிறவர் ஆடிட்டர் இல்லாத நியமிக்கிறார். தகமை பெற்ற கணக்காய்வாளர் முதலாவது. இரண்டாவது, அரசியல் அமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துக்கு அமைய ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறார். தகமை பெற்ற கணக்காய்வாளரான ஒருவர் அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துக்கு அமைய ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுதல் வேண்டும். அது அவர் தன்னுடைய நன்னடத்தையின் போது பதவி வகித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒழுக்கம் தவறினால் பதவி போயிடும் என்பதுதான் அதன் கருத்து. இப்ப அது வேணும். நியமிக்கப்படுகின்ற முறை என்ன? கணக்காய்வாளர் நாயகம், அது ஒரு ஜனாதிபதியின் நியமனம். ஆனால் அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துக்கு அமைய இருக்க வேண்டும். யார் நியமிக்கப்படலாம்? தகமை பெற்ற கணக்காய்வாளர் ஒருவர் தான் கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்படுவார். எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இரண்டாவது முக்கியமானது. இப்ப இது விளங்குது தானே? தகமை பெற்ற கணக்காய்வாளராக இருத்தல், அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுதல், மூன்றாவது ஜனாதிபதியினால் நியமனம் வழங்கப்படும். சம்பளம் தொடர்பான ஏற்பாடுகள். கணக்காய்வாளர் நாயகத்தின் சம்பளம் தொடர்பான ஏற்பாடுகள் 3 ஏற்பாடு இருக்கு. சுருக்கமா கேட்டு போட்டு உங்களுக்கு புள்ளி அள்ளி போடுவாங்க. கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் சம்பளம் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள். 1, பாராளுமன்றத்தினால் சம்பளம் தீர்மானிக்கப்படும். 2வது, திரட்டு நிதியத்திலிருந்து வேதனம் வழங்கப்படும். 3வது, அவருடைய பதவி காலத்தின் போது சம்பளம் குறைக்கப்படுதல் ஆகாது. பாருங்க, 3 லைன்ல 3 விஷயம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நான் கருத்தண்ணி வாசிங்கோ, இந்த பொருள் எண்ணி படியுங்கோ. முதலாவது, கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் சம்பளம் பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். 2, திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். 3, அவரது பதவி காலத்தின் போது குறைக்கப்படுதல் ஆகாது. அடுத்த பெரிய கேள்வி, கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அல்லது கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெறிதாகும் சந்தர்ப்பங்கள். கடந்த கால வினாத்தாள்களை இப்படி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பாராளுமன்ற ஆணையாளர் நாயகமோ ஒம்புட்ஸ்மேன் சரியா பதவி எப்போ வெறிதாகும் இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. கவனமா பார்க்கணுமோ, இப்படித்தான் கேள்விகள் வந்துருச்சு. ஒரு மாதிரி வினாத்தாள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா உங்களுக்கு விளங்க வேணும். இப்படித்தான் கேட்பாங்கல்ல. கேட்ட கேள்விக்கு படிச்சு கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. கேட்கக்கூடிய கேள்விக்கு படிக்கணும். அப்போ உண்டு அப்படி கேட்டிருக்காங்கன்னா அது மாதிரி வேறு எங்கெல்லாம் கேட்கலாம். இங்க கணக்காய்வாளர் தலைமை அதிபதியை கேட்கலாம். கணக்காய்வாளர் நாயகம் அல்லது கணக்காய்வாளர் தலைமை அதிபதி பதவி வெறிதாகும் சந்தர்ப்பங்கள் 5 இருக்குது. உங்களுக்கு 4 கேட்கலாம். ஏன்னா இருக்கிறது அப்படியே கேட்க மாட்டாங்க. நாங்களும் மனுஷர் தானே. சரி, 5ல் உண்டை மறக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. 80% அறிவு இருந்தாலே காணும். சரி, 1, அவர் இறத்த. இது இலகுவா. அவர் இறப்பதன் மேல் பதவி வரிதாதல் வேண்டும் என்றால் அதன் பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு பதவி வரிதாக வேண்டும். 2வது, அவர் பதவியில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிப்பதன் மேல் வரிதாதல் வேண்டும். ஜனாதிபதிக்கு அவர் கடிதம் கொடுத்து தான் பதவியிலிருந்து விலக போறேன் என்று அறிவித்தால் அதுக்கு பிறகு அது வரிதாகி வரும். 3வது, அவர் 60 வயதை அடைவதன் மேல். வயதெல்லையும் எங்களுக்கு இதுக்குள்ள தெரியும். 60 வயது பொதறிவுக்கும் வந்துடும். பொதறிவு பரீட்சைகளை எழுத போறீங்கன்னா சில வேளை கணக்காய்வாளர் நாயகத்தின் வயது இல்லை, அவர் பதவி வைக்கக்கூடிய வயது இல்லை, அவர் அரசாங்க உத்தியோகத்தில் மட்டும் 60 வயது வரைக்கும். 4வது, அவர் ஏதேனும் நோய்வாய்ப்படுவதன் காரணமாக கடமையாற்ற இயலாத அளவுக்கு நோய்வாய்ப்படுவதன் காரணமாக ஜனாதிபதியினால் பதவியில் இருந்து அகற்றுதல். 4வது சந்தேகம். அவர் நோய்வாய்ப்படுவதன் காரணமாக கடமையாற்ற இயலாத அளவுக்கு நோய்வாய்ப்படுவதன் காரணமாக காய்ச்சல் வந்த அனுப்பல சரிதானே. அவர் கடமையாற்ற முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்படுவதன் மூலம் ஜனாதிபதி அவரை பதவியில் இருந்து அகற்றுதல். சுகஈனம் காரணமாக அல்லது உடற்பலவீனம் அல்லது மனப்பலவீனம் சரிதான. உடற்பலவீனம் அல்லது மனப்பலவீனம் மென்டலாகிட்டாருண்டா. மனப்பலவீனம் காரணமாக அவர் ஜனாதிபதியினால் பதவியில் இருந்து அகற்றப்படுவதன் மீது. 4வது, அவரை பதவியில் இருந்து அகற்றும்படி கூறும் பாராளுமன்ற பிரேரணையின் பேர். பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு அது ஜனாதிபதியிட்ட சொன்னா அவரை பதவியில் இருந்து அகற்றுகிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் இருக்கு.
மேலே இருக்கிற மூன்றும் ஜனாதிபதியே இல்லை, தண்டவாட்டில் நடக்கும். இறத்தல், அவரே கடிதம் எழுதுறது ஜனாதிபதிக்கு, 60 வயது அடைதல் என்று. 4ஆவதும் 5ஆவதும் சுகையினம் அல்லது உடற்பலவீனம் அல்லது மனப்பலவீனம் காரணமாக அவர் ஜனாதிபதியினால் பதவியில் இருந்து அகற்றப்படுதல். 5ஆவது அவரை பதவியில் இருந்து அகற்றும்படி கேட்கும் அல்ல கூறும் பாராளுமன்ற பிரேரணையின் பேரில் ஜனாதிபதி அவரை பதவியிலிருந்து நீக்குதல். இதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். இப்படியாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க வேணும்தான் சொல்றீங்கண்டா, பரீட்சைண்டா அப்படித்தானே நாங்கள் படிக்கிற அவ்வளவு வருமெண்ட் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டு போவோம், வாரதுக்கு எழுதுவோம். மற்ற இது பெரிய தலையில சுமந்து கொண்டு போகிற விஷயம் இல்லை. இது சாதாரணமாக நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விடயம். அதை எழுதுகிறதுக்கு திரும்ப திரும்ப வாசிச்சா இதுல இருக்கிற மொழி நடவை. இந்த கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அது முக்கியம் இல்லை. தன் கடமையை செய்வதற்கு இயலாமை இருக்கிற போது சில லீவு போட்டால் அல்லது வேறு ஏதாவது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு பதிலாக கடமையாற்றுவதற்கு, அவருக்கு பதிலாக செயலாற்றுவதற்கு தகமை பெற்ற கணக்காய்வாளர் ஒருவரை ஜனாதிபதி நியமிக்கிறார். ஆக்டிங் போடலாம், சரிதானே? அவர் செயற்பட முடியாத சந்தர்ப்பத்துல ஒரு தகமை பெற்ற கணக்காய்வாளர் நாயகம் இல்லை, கணக்காய்வாளர் நாயகம் ஒருவர் தான் இருப்பார். இப்ப உங்களுக்கு தெரியும், போலீஸ் மாதிபர் ஒருவர் செயற்படாமலே இருந்தவர். ஆனால் இப்போ 2 நாட்கள் வரைக்கும் அவர் தான் போலீஸ் மாதிபராக இருந்தார். போலீஸ் மாதிபரை நீக்கி என்ன தென்னகோணன் ஒருத்தர் அவர் போலீஸ் மாதிபராக இருந்த பிறகு பாராளுமன்றத்தில் தீர்மானம் இல்லாமல் எடுத்து ஜனாதிபதிக்கு கொடுத்து எல்லாம் முடிஞ்சுதான் பிறகு இப்ப புதிய போலீஸ் மாதிபர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்ப போலீஸ் மாதிபருக்கு பதிலாக கடமையாற்றுவதற்கு இன்னொருவரை நியமித்ததே தவிர, பதிலாக நியமித்ததே தவிர போலீஸ் மாதிபரை நியமிக்கிறார். அதே போல கணக்காய்வாளர் தலைமை அதிபதி என்பவர் பதவி வகிக்கும் போது இன்னொருவரை கணக்காய்வாளர் தலைமை அதிபதி என்று நியமிக்கிறது. அதுக்கு அவருக்கு பதிலாக கடமையாற்றுவதற்கு ஒரு தகமை பெற்ற கணக்காய்வாளரை நியமிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமானது இல்லை, அதுக்குள்ள கேள்வி இருக்காது, நாங்கள் அதை விடுவோம். சரி, அடுத்தது கணக்காய்வு சேவை ஆணைக்குழு. இந்த கணக்காய்வு சேவை ஆணைக்குழு என்கிறது எத்தனை பேரை கொண்டிருக்கும் என்று கேட்கப்பட்ட 5 பேர், சரிதானே? கணக்காய்வு சேவை ஆணைக்குழு 5 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். அதுல தவிசாளராக, அதனுடைய தவிசாளராக கணக்காய்வாளர் நாயகம் இருப்பார். அது முதலே கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்படுகிற போதே கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் அவர்தான். அதுபோல உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் நியமிக்கப்படுகிற போது நீதி சேவைகள் ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் அவர்தான். அப்படி சிலவற்றுக்கு அப்படியே ஒரு தவிசாளர் வந்துடுவார், பிறகு தவிசாளரை நியமிக்கிறது. நீதி சேவைகள் ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் யார் என்றால் பிரதம நீதியரசர். பிரதம நீதியரசரை நியமிக்கிற போது அவருக்கு பதவி வழியாக இன்னொரு பதவி வந்துவிடும், நீதி சேவைகள் ஆணைக்குழுவினுடைய தவிசாளர். அதுபோல கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்படுகிற போது அவருக்கு தன்னியல்பாக ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பதவி வருகிறது, கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர். கணக்காய்வாளர் தலைமை அதிபதி தவிசாளராக இருப்பார். அது தவிர அரசியலமைப்பு பேரவையினுடைய விதப்புரையின் பேரில் ஜனாதிபதியினால இன்னும் 4 பேர் நியமிக்கப்படுவார். இவரும் ஏற்கனவே அப்படித்தான் நியமிக்கப்பட்டது. நாங்க பார்த்தோம், 41 ஈனா உள்ள வருகிற அட்டவணையினுடைய 2ஆம் பாகத்துல இவர் சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்ப இங்கேயும் அவர்கள் நியமிக்கப்படுதல் அதே அட்டவணைக்குள்ளதான் வரும். மேல நாங்கள் ஆணைக்குழுவுல பார்த்தோம், சுயாதீன ஆணைக்குழுக்கள் கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கு நியமிக்கிற நியமனங்கள் எவ்வாறு இருக்கும், அரசியலமைப்பு பேரவையினால பரிந்துரை செய்யப்பட்டு ஜனாதிபதியினால நியமிக்கப்படுவதாக இருக்கும். சரி, அப்ப நாங்கள் இங்க வருவோம். இது 3 விதமாக நியமிக்கப்படுகிறார்கள். ஒன்று டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவி, பிரதி கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அல்லது பழைய கணக்காய்வாளர் தலைமை அதிபதியாக இருப்பார், சரிதானே? பிரதி கணக்காய்வாளர் தலைமை அதிபதி என்கிறது அதுவே ஒரு ஹையர் போஸ்ட் தான். என்ன, அதுக்கு பிறகு மேலதிக கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, அடிஷனல் ஆடிட்டர் ஜெனரல், அந்த கேட்டகரியில இருந்தார்கள். குறைஞ்சது டெபுட்டியா இருந்திருக்கவும். பிரதி கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அல்லது அதற்கு மேற்பட்ட பதவி வகித்த
கணக்காய்வாளர் தலைமை அதிபதி திணைக்களத்தில ஓய்வு பெற்ற 2 அலுவலர்கள். ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்த 2 பேர், ரிட்டையர் பண்ண 2 பேர். ஆனா குறைஞ்சது டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல் லெவல்லையாவது இருந்திருக்கும். அடுத்தது ஆக குறைந்தது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அல்லது கோர்ட் ஆஃப் அப்பீல் அல்லது ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடாது, உயர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் எல்லாம் வருகிறபடியா நாங்கள் நீதிபதி என்றே சொல்லி, சரிதானே, உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது மேல் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர், ஜட்ஜ் ஒரு ஆள். அடுத்தது SLAஸ்ல ரிட்டையர் பண்ண ஆபீசர், அவர் ஆக குறைஞ்சது கிளாஸ் 1ல இருக்கணும். கிளாஸ் 1 சுப்ராவும் ஓய்வு பெற்ற வகுப்பு 1 அலுவலர் என்றுதான் சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு பேர் SLAஸ்ல இருந்து ஒரு ரிட்டையர் பண்ணவர், ஜட்ஜில் இருந்த ஒரு ரிட்டையர் பண்ணவர், ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் பண்ண 2 பேர், 4 பேர் இருப்பினும் ஆடிட்டர் ஜெனரல் இருப்பார், அவர் தான் தவிசாளர். அவரோட சேர்த்து 5 பேர் கொண்டதாக கணக்காய்வு சேவை ஆணைக்குழு இருக்கும். சரிதான். இந்த கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் பதவி இழப்பது தொடர்பாக பெரிய அளவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். அவர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினால் அல்லது வேறு விதமாக பதவி இழக்கலாம். அது கணக்காய்வாளர் நாயகத்துக்கு கொஞ்சம் படிக்க வேண்டும். இதுக்கு முக்கியம் இல்லை. பதவிக்காலம் 3 வருடங்கள். பதவிக்காலம் 3 வருடங்கள். இப்ப கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கான பதவி காலமாக 3 வருடங்கள் இருக்கு. இவர்களுக்கான சம்பளம் தொடர்பாக கேட்கப்பட்ட கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவின் அலுவலர்களுக்கான சம்பளம் தொடர்பான ஏற்பாடுகள் அதே மாதிரியே வருவேன். கணக்காய்வாளர் நாயகம் தானே இதுக்கு சேர்மன். அப்ப அவருக்கு செய்யப்பட்ட அதே ஏற்பாடுகள் இருக்கும். பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும். படிகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும். தவிசாளர் அல்லது உறுப்பினர்களுடைய பதவி காலத்தின் போது வேதனங்கள் குறைக்கப்படுதல் ஆகும். சரிதானே? இதுல பகிரங்க சேவையாளர்களாக கருதப்படுதல், பகிரங்க சேவையாளர்கள் யார் என்பதற்கான வரைவிலக்கணம் பல்வேறு இடங்கள்ல இருக்கு. நாங்கள் இப்போதைக்கு அதை பற்றி கதைக்க வராங்க, அதை விடுவோம். சரி, அந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு செயலாளர் இருப்பார். செயலாளரை யார் நியமிக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கும். கனவேர் ஜனாதிபதி என்று போடுறவே அப்படி இல்லை. ஆணைக்குழுவுக்கு செயலாளர் நியமிப்பது ஆணைக்குழு. சரிதானே? அதுல கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கான செயலாளர் யாரால நியமிக்கப்படுகிறார்? கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால நியமிக்கப்படுகிறார். இதுக்கு கூட்ட நடப்பெண் 3, 5 பேர் இருக்கிறது, 3 பேராவது வர வேணும் என்று சொல்லி இது வேணும். அடுத்தது இவர்களுடைய மிக முக்கியமான விடயம் இந்த ஆணைக்குழுவினுடைய தத்துவங்கள். இந்த ஆணைக்குழுவினுடைய தத்துவங்கள் நாங்கள் சாதாரணமாக நியமனம் என்று சொல்லி வருகிற நேரத்தில் இவர்களை கணக்கில் எடுத்து சொல்லுகிறேன். சரிதானே? கணக்காய்வு சேவை சார்ந்தவர்களை எடுக்கிறீங்கள. நாங்கள் காலங்காலமாக பொதுச்சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவால் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு, உத்தியோகத்தர், அமைச்சரவை என்கிற விதமாக நியமனங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். இதுல விசேட தன்மைகள் இருக்குது. போலீஸ் நியமனங்கள், அதுபோல இந்த கணக்காய்வு சேவை நியமனங்கள் போன்றவை இவர்கள் பகிரங்க அதிகாரிகளாக சில இடங்கள்ல வரமாட்டார்கள் என்பதனால நாங்கள் அவர்களை தனியாக எடுத்து வச்சு பேசுவோம். சில இடங்கள்ல அவர் பகிரங்க அதிகாரிகளாக வருவார்கள், சில இடத்துல வரமாட்டார்கள். ஒவ்வொரு சட்டத்திலே ஒவ்வொரு விதமான ஏற்பாடு இருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவைகள் அல்ல தண்டனை சட்டக்கோவைகள் பகிரங்க அதிகாரிகளாக வருவார்கள் என்று சொல்லி இருக்கு. சரி, நாங்கள் அதை பற்றி பிறகு கதைத்துக் கொள்வோம். இந்த பகுதிகளை வருவோம். ஆணைக்குழுவுக்குரிய தத்துவங்கள். சரிதானே? இவர்களுக்கு கணக்காய்வு சேவை, ஆடிட்டிங் சர்வீஸ் இருக்குதானே, இலங்கை அரச கணக்காய்வு சேவை சார்ந்த உறுப்பினர்களின், இலங்கை அரச கணக்காய்வு சேவையை சார்ந்த உறுப்பினர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்கள் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். அரச கணக்காய்வு சேவையை சார்ந்த உறுப்பினர்களுடைய
அது நாங்கள் பகிரங்க அலுவலர்களுடையது பொதுச்சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்பட வேண்டும் என்பது போல இங்க இலங்கை அரச கணக்காய்வு சேவையை சேர்ந்த உறுப்பினர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் செய்வதற்கான தத்துவங்கள் ஆணைக்குழு குறித்தாக்கப்படும். இந்த விடயங்கள் தொடர்பில் விதிகளை உருவாக்கலாம், ரெகுலேஷன்ஸை உருவாக்கலாம். இரண்டாவது நாங்கள் சொல்லக்கூடியது ஆணைக்குழுவுக்கு எவ்வாறு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பிஎஸ்சி ரெகுலேஷனை உருவாக்குமோ அதுபோல இந்த ஆடிட் சர்வீஸ் கமிஷன் அது தனக்குரிய ஒழுங்கு விதிகளை ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனால் எந்த ஒழுங்கு விதிகள் ஆக்கப்படுவதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிய வேணும், அமைச்சரவையினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக இருக்கும். கணக்காய்வு சேவை ஆணைக்குழு தனக்குரிய விதிகளை ஆக்கிக் கொள்ளுகிற போது அது அமைச்சரவையினுடைய தீர்மானிக்கப்படும் கொள்கைகளுக்கு அமைவாக இருக்க வேண்டும். அமைச்சரவையினால் தீர்மானிக்கப்படும் ஏதேனும் கொள்கைக்கு அமைவாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான விதிகளை, ஒழுங்கு விதிகளை அதை ஆக்கிக் கொள்ள முடியும். சரியா? அடுத்தது தேசிய கணக்காய்வு அலுவலகம். தேசிய கணக்காய்வு அலுவலகத்துக்கான ஆண்டு மதிப்பீடுகளை தயாரித்த, ஆண்டு மதிப்பீடு என்றால் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் ஒவ்வொரு அமைச்சுக்கும் தயாரிக்கப்படுவது போல இது அமைச்சு ஒன்றின் கீழ் வராத ஒரு நிறுவனமாக இருப்பதனால தேசிய கணக்காய்வு அலுவலகம் ஆணைக்குழுவுக்குள்ள தான் பெறப்போகுது. இப்ப தேர்தல்கள் அலுவலகம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கீழே இருக்கும். அதுபோல கணக்காய்வு அலுவலகம், தேசிய கணக்காய்வு அலுவலகம் தேசிய கணக்காய்வு ஆணைக்குழுவுக்கு கீழே இருக்கு. அப்படி புரிந்து கொண்டீங்கன்னா சரி. அப்ப கனவேர் ஆணைக்குழுவையும் செயலகத்தையும் ஒன்றாக நினைக்கிறார்கள் இருக்கிறோம், அப்படி இல்லை. சரிதானே? இப்ப நீங்கள் தேர்தல் என்று பார்த்தீங்கன்னா தேர்தல்கள் ஆணைக்குழு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு செயலாளர் இருப்பார், அது தேர்தல்கள் ஆணைக்குழு. அதுக்கு தேர்தல்கள் செயலகம் ஒன்று இருக்கும், தேர்தல்கள் செயலகத்துக்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் இருப்பார், அது அவர் தனியாக இருப்பார். சரிதான்? ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டலுக்கு அமைவாகத்தான் செயற்படுவார். இப்ப இங்கேயும் ஆணைக்குழு ஒன்று இருக்கும், அதுபோல தேசிய கணக்காய்வு அலுவலகம் இருக்கும். தேசிய கணக்காய்வு அலுவலகத்துக்குரிய மதிப்பீடுகளை தயாரிக்கிறது தேசிய கணக்காய்வு ஆணைக்குழுவினுடைய பொறுப்பாக இருக்கும். அதுபோல சட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏனைய கர்மங்களை செய்கிறது. இப்போ கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ள தத்துவங்கள், அதனுடைய கடமைகள் என்று சொல்லி கேட்கப்பட்ட தத்துவங்கள் என்று வரைகள், அதுக்குரிய அதிகாரம். நாங்கள் முதலாவது என்ன சொல்லுகிறோம், இலங்கை கணக்காய்வு சேவை உறுப்பினர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையின் கொள்கைகளுக்கு அமைவான விதத்திலே அது தொடர்பாக விதிகளை அல்லது ஒழுங்கு விதிகளை ஆக்கும் அதிகாரம் கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கு உண்டு. அவ்வாறு ஆக்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகள் வர்த்தமானி அறிவித்தல்களாக வெளியிடப்பட வேண்டும். சரிதானே? வர்த்தமானியில் அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அது முக்கியமானது. அந்த விதிகள் வர்த்தமானியில வெளியிட செய்ய வேண்டும். வர்த்தமானியில வெளியிட்டு 3 மாத காலப்பகுதிக்குள்ள பாராளுமன்றத்தினுடைய அனுமதிக்கு அதை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்படி பல ஆணைக்குழுக்களுக்கு அவ்வாறான ஏற்பாடு இருக்கு. சரிதானே? அந்த வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டு 3 மாத காலப்பகுதிக்குள்ள பாராளுமன்றம் அதை அங்கீகரிக்க வேண்டும். அந்த விடப்பட்ட காலப்பகுதியில அதனுக்குள்ள வேலை செய்து கொண்டு போவினம். அப்படி செய்து கொண்டு போகையில சில நேரம் பாராளுமன்றம் அதை அங்கீகரிக்க மறுத்தார். அதுவரைக்கும் செய்த வேலைக்கு பிரச்சனை, அதுவரைக்கும் செய்த வேலைகள் செல்லும். சரிதானே? அது மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய பரிசைகள் ஆணைக்குழு அது முதல் முறையாக 2017ஆம் ஆண்டு ஒரு ப்ரொக்யூமெண்ட் கைட்லைன் ஒன்று செய்தது, அதிவிசேட வர்த்தமானியாக வெளியிட்டது. அது பின்னர் பாராளுமன்றத்தினால அங்கீகரிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்படவில்லை, அந்த அளவோடு அது அப்படியே நின்றுட்டு. ஆனா இப்ப இருக்கிற ப்ரொக்யூமெண்ட் கைட்லைன் மேனுவல் அங்கீகரித்து வந்துட்டு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, அதுக்கு மேல நாங்கள் அங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்போ இங்க 3 தத்துவங்கள், 3 விடயங்களை நாங்கள் சொன்ன வேண்டாம். சரி, ஒன்று இந்த 5 விடயம் தொடர்பாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான தத்துவங்கள் உண்டு.
அது தொடர்பான ஒழுங்கு விதிகளை ஆக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இருக்குது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினுடைய ஆண்டு மதிப்பீடுகளை தயாரிப்பது அதனுடைய இன்னொரு பணி. அத்தோடு சட்டத்தினால் ஏற்பாடு செய்யக்கூடிய வேறு தத்துவங்கள், கடமைகள், பணிகளை செய்வதும் பிரயோகிப்போம் இருக்குது. சரி, இந்த விதிகளை ஆக்கினால் அவர்கள் வர்த்தமானியில வெளியிட வேணும். வர்த்தமானி வெளியிட்ட 3 மாதங்களுக்குள்ளே அங்கீகாரத்துக்கு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு பாராளுமன்றம் அங்கீகரிக்காவிட்டால் அந்த அங்கீகரிக்காத தேதியில, மறக்கப்பட்ட தேதியில இருந்து அது செயற்படாது. சரிதானே? சரி, அடுத்தது இந்த கணக்காய்வு சேவையில் உள்ள ஒரு அலுவலருடைய கடமையில் தலையிடுதலுக்கான அல்லது அவர்களுடைய வேலைக்கான சட்ட பாதுகாப்பு, தலையிடுதலுக்கான தடை, இது பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கும் இருக்கு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் இது இருக்கு. சரிதானே? 2 விதமான விடயங்களை இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஆணைக்குழு என்று வருகிற போது 2 விதமாக இருக்கும். ஒன்று, நீதித்துறையின் கட்டளைகளில் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்பார்கள். நீதித்துறையின் கட்டளைகளில் இருந்து பாதுகாப்பு என்பது நீதித்துறை கேள்வி கேட்க இயலாது என்பது போல இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 126ம் 59ம் அங்கு வேலையில் உள்ளதாக இருக்கும் வகையில தான் அதை செய்வார்கள். அந்த 2ஐயும் பெரும்பாலும் தொட்டு காட்டுவார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்புற 59, 126 ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று எப்போதும் சொல்லுகிறது உண்டு. சில இடங்கள்ல 59 சொல்ல மாட்டார்கள், 126 ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று மட்டும் சொல்லுவார்கள். அப்படி சொல்லப்பட்டால் அதன் கருத்து என்னென்றால் 59 என்பது நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு கீழே இருக்கிற டபுளேட். சரிதானே? நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாயமன்றம் அல்ல நியாய சபை. அதுபோல 126 என்பது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டமைக்காக உயர் நீதிமன்றத்தில் மனு கோருதல். இந்த 2க்கும் தடை இருக்காது. இது தவிர இலங்கையில உள்ள எந்த ஒரு நீதிமன்றமோ நியாயாதிக்கமோ கொண்ட வேறு நியாய சபைகளோ இந்த கட்டளைகளை தொடர்பில் விசாரணை செய்யவோ அல்லது கட்டளையிடவோ மாற்றி அமைக்கவோ அதிகாரம் இல்லை என்பது போல இருக்கும். வேறு எந்த நீதிமன்றமும் கேள்விக்குட்படுத்துகிறார் என்பதாக இருக்கும். அது ஒரு வகையான ஏற்பாடு. மற்ற 2வது, நீதித்துறையின் அளவுக்கு மீறிய தலையீட்டை தடுக்கிற மாதிரியாக அது இருக்கும். 2வது இருக்கும், அரசியல் தலைவர்கள் அல்லது சமூக தலைவர்கள் போன்றவர்களுடைய அழுத்தங்கள்ல இருந்து அது சுதந்திரமாக வேலை செய்வதற்கு எல்லா ஆணைக்குழுவுக்கும் இந்த ஏற்பாடு இருக்கும். நீங்கள் எந்த ஆணைக்குழுவை பார்க்கைகளையும் அதை பார்த்து வச்சிருக்கோம். குறிப்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுயாதீன தன்மைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்று கேட்டால் இந்த 2 ஏற்பாடுகள் அங்கே இருக்கும். இங்கேயும் அதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்குது. இங்க முதலாவது செல்வாக்கு செலுத்துதல், அதாவது கணக்காய்வு சேவை ஆணைக்குழு அல்லது கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கின்ற அலுவலர். அது கணக்காய்வாளர் நாயகமாக இருக்கலாம், ஒரு கணக்காய்வாளராக இருக்கலாம், யாராக இருந்தார். சரிதானே? அது கணக்காய்வு சேவையின் அவர் ஏனும் ஒரு அலுவலராக அவர் இருப்பார். கணக்காய்வு சேவை ஆணைக்குழு அல்லது கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால கையளிக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுகிற இலங்கை அரச கணக்காய்வு சேவையின் எவரேனும் ஒரு அலுவலருடைய கடமையில முறையற்ற விதமாக தலையிடுகின்ற எவரும் குற்றம் ஒன்றை புரிந்தவர் ஆவார். அவ்வாறு தலையிட்டால் அது ஒரு குற்றம். சரிதானே? இது இலங்கையின் மேல் நீதிமன்றம் ஒன்றினால் விசாரிப்பதற்கும் தீர்மானிப்பதற்குமான நியாயாதிக்கம் கொண்டது. ஒரு ஹைகோர்ட்ல தான் இது விசாரிக்கப்படும். அவர் குற்றம் புரிந்ததாக குற்றத்தீர்ப்பளிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் காலப்பகுதிக்கான மறியல் தண்டனை அல்லது 100,000 ரூபாவை விஞ்சாத குற்றப்பணம் அல்லது 2 தண்டனை அவருக்கு விதிக்கப்படலாம். 3 விடயம் இதுல இருக்கு. ஒன்று, கணக்காய்வு சேவை ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழு உறுப்பினர்
இலங்கை அரச கணக்காய்வு சேவை அலுவலர் ஒருவர். அவர்களுடைய கடமையில முறையற்ற விதமாக தலையீடு செய்கின்ற எவரும் குற்றம் புரிந்தவர் ஆகும். இந்த குற்றம் தொடர்பாக விசாரிப்பதற்கும் தீர்மானிப்பதற்குமான நியாய ஆதிக்கம் மேல் நீதிமன்றத்துக்கு உண்டு. அரசியலமைப்பினால் ஆதிக்கப்பட்ட மேல் நீதிமன்றம் என்பது ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு. குற்றத்தீர்ப்பு அளிக்கப்பட்டால், அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் 100,000 ரூபாயை விஞ்சாத தண்டப்பணம் அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது இந்த 2ம் கலந்த தண்டனை அவருக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு விடயங்களையும் வரையக்குள்ள நீங்க படிக்கைக்குள்ள ஒரே ஃபார்மேட்ல தான் இந்த விடயங்கள் சட்ட ஆக்கங்கள் செய்யப்பட்டிருக்கும். அதை பார்த்துக்கணும். அடுத்த விடயம் நான் சொன்னது போல இந்த சட்ட நடவடிக்கைகளில் இருந்தான விடுபாட்டு உரிமை. சரிதான? முதலாவது அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கான ஏற்பாடு, அடுத்தது சட்ட நடவடிக்கைகளில் இருந்தான விடுபாட்டு உரிமை. இது 126ஆம் உறுப்புரை அல்லது 59வது உறுப்புரை தான். நீங்க 153 ஏனாவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுவது 153 ஏனாவை போய் வாசிச்சா 59வது உறுப்புரை பெருக்கான்னு சொல்லு. சரிதானே? சுருக்கமா நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். இது நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாய சபையை சொல்லு. நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாய சபை அல்லது அடிப்படை உரிமை மீறப்பட்டமை தொடர்பான முறையீடு ஒன்று உயர் நீதிமன்றத்தில் செய்யப்படுதல் ஆகிய இந்த 2 சந்தர்ப்பங்களை தவிர இந்த அத்தியாயத்துல ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட விடயங்களின் மீது ஆணைக்குழுவினாலே ஆக்கப்பட்ட எந்த ஒரு கட்டளை அல்லது முடிவு அல்லது ஒரு தீர்மானத்தை விசாரணை செய்வதற்கு, கேள்விக்குட்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாய சபைக்கோ நியாய ஆதிக்கத்தை கொண்டிருக்க முடியும். இதெல்லாம் நியாய ஆதிக்கம் கிடையாது. இங்க 2 வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க சொல்லணும். அரசியலமைப்பு சட்டத்தின் 126வது உறுப்புரை, அதுபோல 153 ஏனம் உறுப்புரையின் கீழ் வழங்கப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக இந்த 2ம் கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள். நாங்கள் 126, 153 ஏனா இவற்றுக்கு உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானம், ஒரு முடிவு தொடர்பில் இலங்கையில எந்த ஒரு நீதிமன்றமோ அல்லது நியாய சபையோ கேள்விக்குட்படுத்துவதற்கான நியாய ஆதிக்கத்தை கொண்டிருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது செலவினங்கள் எப்பவுமே திரட்டு நிதியின் மீது தானே செலவிடப்படுகிறது, அல்ல பொறுப்பிக்கப்படுகிறது. இந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். இதை பாருங்க. அரச கணக்காய்வு சேவையின் அலுவலர்கள் தொடர்பாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் எல்லா விடயங்களும் யாரு குறித்தாக்கப்பட்டிருக்கு? கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கு. அப்ப கணக்காய்வு சேவை ஆணைக்குழு இந்த விடயத்தில நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்கிற ஏதேனும் ஒன்றன் மீது மேற்கொண்ட ஒரு தீர்மானம் அல்லது அதை ஆக்கிய ஏதேனும் ஒரு கட்டளை அல்லது ஒரு முடிவினால் இன்னல் அடைகின்ற ஒரு உத்தியோகத்தை எங்க போய் முறையீடு செய்தது? சரிதானே? எங்க முறையீடு செய்தது? அதுக்கு ஏற்பாடு இருக்குது. அரசியலமைப்பின் 59ஆம் உறுப்புரையின் கீழ் தாவிக்கப்பட்ட நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு மேன்முறையீடு செய்யலாம். இதுதான் 153 ஏனாவில் சொல்லப்படுறது. 59 பற்றி தான் சொல்லப்படுது. அப்போ இப்போ நாங்கள் 59, 126 சுப்ரீம் பவர் ஞாபகம் வச்சிருக்கோம். AAT என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். AAT. சரிதான்? அப்ப இந்த நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு ஆணைக்குழுவின் ஏதேனும் கட்டளை, முடிவு அல்லது தீர்மானத்தை மாற்றுவதற்கான அல்லது வேறுபடுத்துவதற்கான, இல்லாமல் செய்வதற்கான
அல்லது உறுதிப்படுத்துவதற்கான தத்துவங்கள் இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், என்ன சேஞ்ச் பண்ணலாம், அல்லது அட்ஜஸ்ட் பண்ணலாம், டோட்டலா டிஸ்மிஸ் பண்ணலாம். அவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்தின் மீது தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் இருக்குது. புரியுதா? கணக்காய்வு சேவை ஆணைக்குழு எடுக்கின்ற தீர்மானத்தினால இன்னலடைகின்ற இலங்கை அரச கணக்காய்வு சேவையின் எவரேனும் ஒரு அலுவலர் மேன்முறையீடு செய்வதற்குரிய ஏற்பாடு 153 ஏனாவில் இருக்கு. அடுத்தது இவர்களுடைய பொறுப்பு கூறுதல் அல்லது வகை கூறுதல். கணக்காய்வு சேவை ஆணைக்குழு யாருக்கு வகை கூற வேண்டும்? ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஆற்றிய சேவை தொடர்பாக அறிக்கையினை ஒவ்வொரு பஞ்சாங்க ஆண்டிலும் என்றது ஜனவரியிலிருந்து டிசம்பர் மட்டும், பிறகு பஞ்சாங்கம் என்ற சித்திரையில இருந்து அடுத்த பங்குனி மட்டும் பண்ணி யோசித்து அவர்கள் கலண்டர் தான் பஞ்சாங்க ஆண்டு தமிழ்ல சொல்லுவார்கள். இந்த ஒவ்வொரு பஞ்சாங்க ஆண்டிலும் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது, இந்த ஆணைக்குழுக்கள் எல்லாமே பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேணும் என்று சொல்லி 41 ஆவணம் என்ன 41 ஆவணாவில் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆணைக்குழுக்கள் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதாக இருக்க வேண்டும். இப்போ இந்த கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவும் அதன் பணிகளை நிறைவேற்றுவது தொடர்பில் பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாதலும் வகை கூறுதலும் வேண்டும். அத்தோடு அதனுடைய செயற்பாட்டு அறிக்கை ஒன்று ஒவ்வொரு பஞ்சாங்க ஆண்டிலும் பாராளுமன்றத்துக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது 154 தொடர்பில் நீங்கள் அதிகம் கலக்கமடைய தேவையில்லை. அது கொஞ்சம் பெரிய ஏரியா மாதிரி இருக்கும் பார்க்கிற போது. நாங்கள் எளிமையாக அந்த பகுதியை பார்த்து கொண்டோம்னா சரி, அல்ல அதிகம் சிரமப்படுகிற மாதிரியாக ஒன்றும் இல்லை, சரிதானே? கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய கடமைகள். கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய கடமைகள், முதலாவது அரசாங்க காசை செலவழிக்கிறவர் எவராயிருந்தாலும் ஆடிட் பண்ணலாம். முதலாவது விடயம் அப்படி ஞாபகம் வச்சு. அரசாங்க காசை செலவழிக்கிறவர் எவராக இருந்தால் அரசாங்கத்தின் எல்லா திணைக்களங்கள், ஜனாதிபதியின் செயலாளர் அலுவலகம், பிரதம அமைச்சரின் செயலாளர் அலுவலகம், அமைச்சரவை செயலாளர் அலுவலகம், அமைச்சர்களுடைய அலுவலகம் என்றால் அமைச்சு அலுவலகங்கள், நீதி சேவை ஆணைக்குழு, அரசியலமைப்பு பேரவை 41 ஆவண என்ற உறுப்புரையில குறிப்பீடு செய்யப்படுகிற எல்லா ஆணைக்குழுக்களும் சரிதானே? மாகாண பகிரங்க சேவை ஆணைக்குழு, ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுபோல ஒம்புட்ஸ்மேன் நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம், உள்ளூர் அதிகார சபைகள், அரசாங்கத்தின் கூட்டுத்தாபனங்கள், பகிரங்க கூட்டுத்தாபனங்கள், அரசாங்கத்துக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தொழில் நிறுவனங்கள், 50% அதிகமான பங்குகளை அரசாங்கம் கொண்டுள்ள கம்பெனிகள் என்பவற்றின் கணக்குகள் உள்ளடங்கலாக கணக்காய்வு செய்தல். அவருடைய அதிகாரம் போகாத இடம் என்று எதுவும் இல்லை, சரிதானே? இது சில இடங்கள்ல சில பேர் விளக்கம் இல்லாம சொல்லுகிறது. எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஆடிட் இல்லாத டிபார்ட்மெண்ட் தானே என்று சொல்லி, ஆடிட் இல்லாத டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவே சொல்லுவார்கள். அப்படி இல்லை. 41 ஆவண என்ற உறுப்புரைக்குள்ள அட்டவணையில காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆணைக்குழுக்கள் எல்லாம் என்றால் போலீஸ் ஆணைக்குழு, எல்லா ஆணைக்குழுவும், கணக்காய்வு செய்வ ஆணைக்குழு உட்பட அதுவும் பெறும். அதையின்றே அது ஆய்வு செய்வார் கணக்காய்வாளர் தலைமை அதிகாரி. கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினுடைய கணக்குகளையும் ஆய்வு செய்வார். ஆய்வு செய்ய முடியாத நிலை ஜனாதிபதியின் செயலாளர் வரைக்கும் ஆய்வு செய்யலாம் என்றால் எல்லா இடமும் அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் கடமைகள் என்பது முதலாவது கணக்குகளை கணக்காய்வு செய்தல். அந்த கணக்குகளை கணக்காய்வு செய்வதற்குள்ள நீங்கள் அவ்வளவும் வந்துடும். ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்றம், அமைச்சரவை, அமைச்சு,
நீதி சேவை ஆணைக்குழு உட்பட அரசியலமைப்பு பேரவையினால பரிந்துரை செய்யப்பட்டு ஜனாதிபதியினால நியமிக்கப்படுவது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிற 41 ஆவணாவுகள் வருகிற எல்லா ஆணைக்குழுக்கள், மாகாண பகிரங்க சேவை ஆணைக்குழுக்கள், ஒம்புட்ஸ்மன், பாராளுமன்ற ஆணையாளர், உள்ளூர் அதிகார சபைகள், கூட்டு தாபனங்கள், அரசாங்கத்தின் தொழில் நிறுவனங்கள், அரசாங்கத்தினுடைய 50% அல்லது அதை விடக்கூடிய பங்குகளை கொண்ட கம்பெனிகள் அனைத்தும் கணக்காய்வாளர் நாயகத்தினால கணக்காய்வு செய்யப்படும். முதலாவது கணக்குகளை கணக்காய்வு செய்யுது, சரிதானே. இரண்டாவது, சில வேளைகள்ல சில அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சர்களின் கீழ் வருகிற நிறுவனங்களுக்கு அவர்களே ஆடிட்டர்ஸ, தகமை பெற்ற கணக்காய்வாளர்களை அவர்களே நியமிப்பார்கள். நிதியமைச்சருடைய அனுமதியோட தான் நியமிக்கணும், சும்மா நியமிக்கிறாது. நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடைய ஒத்திசைவோடு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர், அந்த டாபிக்கு யார், அந்த நிறுவனத்துக்கு யார் பொறுப்போ அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நிதி அமைச்சருடைய ஒப்புதலோடு தகமை பெற்ற கணக்காய்வாளர்களை, ஆடிட்டர்ஸ், தங்களுடைய நிறுவனங்களுக்கு, தங்களுடைய அமைச்சுக்களின் கீழ் வருகிற திணைக்களங்கள், நிறுவனங்கள், தொழில் முயற்சிகள், கூட்டு தாபனங்கள் போன்றவற்றுக்கு நியமிக்கலாம். அப்படி நியமிக்கப்பட்டால் அவர்களை தன்னுடைய அண்டர் கண்ட்ரோல் ஆபீசராக அதை சாட்செடுக்கிறது இவற்று வேலை. கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய வேலை. இரண்டாவது, அவ்வாறான கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் பணிப்பின் கீழும் கட்டுப்பாட்டின் கீழும் செயலாற்றுதல் வேண்டும். அப்ப முதலாவது விளங்குற எல்லா கணக்குகளையும் ஆடிட் பண்றது. இரண்டாவது, யாராவது ஒரு அமைச்சர் நிதியமைச்சருடைய ஒப்புதலோடு தனக்கு கீழே இருக்கக்கூடிய திணைக்களம், கூட்டுத்தாபனம், சபை, தொழில் நிறுவனங்கள், கம்பெனிகள் போன்றவற்றுக்கு ஒரு கணக்காய்வாளரை நியமித்திருந்தால் அந்த கணக்காய்வாளரை அந்த கண்ட்ரோல் ஆபீசரா சார்ஜ் பண்றது. இது ரெண்டாவது. சரியா? இதான் இவருடைய முக்கியமான பணிகள். அடுத்தது பாராளுமன்றம் சொல்லுகிற கடமைகள். பாராளுமன்றத்தினால சொல்லப்படுகிற ஏனைய பகுப்பாய்வு கடமைகள். நான்காவது, அவருக்கு வேறு விதமான தொழில்நுட்ப நிபுணத்துவ அறிக்கை வேணும் என்றால் அந்த விடயத்தோடு சம்பந்தப்படாத நிபுணத்துவ நிறுவனத்திலிருந்து அறிக்கை பெறுவேன். அவருடைய கணக்காய்வுக்கு அப்பாற்பட்டு ஏதேனும் அவருக்கு நிபுணத்துவ அறிக்கை, தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக உயர் தொழில்நுட்பம், அதாவது ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் என்று சொல்லுகிறது, அல்லது சரிதானே, அப்படி அந்த விதமாக ஒரு அறிவியல் சார்ந்த பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் என்றால் அவர் அந்த திணைக்களத்தோடு சம்பந்தப்படாத ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அந்த நிபுணத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சேவைகள் என்று கேட்கப்பட்ட கணக்காய்வாளர் தலைமை அதிபதியினுடைய பணிகள் என்று கேட்கப்பட்ட இதான் கணக்கை ஆடிட் பண்றது. இரண்டாவது, ஆடிட்டர்ஸை தன்னுடைய அண்டர் கண்ட்ரோலில் எடுக்கிறது. மூன்றாவது, பாராளுமன்றம் கொடுக்கக்கூடிய பணிகளை நிறைவேற்றுகிறது. நான்காவது, தனக்கு தேவைப்பட்டால் நிபுணத்துவ அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது என்பவற்றை செய்கிறார். இந்த கணக்காய்வு விடயங்களில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்வதற்கென அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட உரித்து. கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அல்லது அவராலே அதிகாரம் அளிக்கப்பட்ட எவரும் தங்களுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அல்லது உரித்தளிக்கப்பட்டுள்ள அதிகாரம் என்று கேட்கப்பட்டால் அவர்களுக்கு 3 அதிகாரம் இருக்குது. ஒன்று, எந்த டாக்குமெண்டையும் அதை டேக் ஓவர் பண்ணலாம். இரண்டாவது, எந்த களஞ்சிய இருப்புகளையும் அவர்கள் சரிபார்க்கலாம். மூன்றாவது, எந்த விடயம் தொடர்பிலும் அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோ கிளாரிபிகேஷனோ எடுக்கலாம். 3 விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டு நாங்கள் பிறகு வாசிப்போம். 3, எந்த ஒரு டாக்குமெண்டையும் பார்க்கலாம், எடுக்கலாம். 2வது, எந்த ஒரு களஞ்சிய பொருளையும் இருப்பெடுக்கலாம், அணுகி பார்க்கலாம். 3வது, எந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவும் உங்களிடமிருந்து விளக்கங்களையும் தெளிவுபடுத்தல்களையும் பெறலாம். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுகிறது, பகிரங்க உத்தியோகத்தர்களிடம் இருந்து
இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம். கணக்காய்வாளர் தலைமை அதிபதி அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எவரேனும் ஆள் அவருடைய கடமைகளையும் பணிகளையும் நிறைவேற்றும் போது அல்லது நிறைவேற்றுவதற்காக ஒன்று எல்லா புத்தகங்களையும் பதிவேடுகளையும் விவர திரட்டுகளையும் ஏனைய ஆவணங்களையும் பெறுவதற்கு, இரண்டாவது களஞ்சிய பொருட்கள் ஏனைய ஆதனங்கள் ஆகியவற்றை அணுகி பார்ப்பதற்கு, மூன்றாவது அவர் தன்னுடைய கடமைகளையும் பணிகளையும் புரிவதற்கு நிறைவேற்றுவதற்கு தேவையாக உள்ள எந்த ஒரு தகவலையும் விளக்கம் பெறுவதற்கு உறுத்துடையவர் ஆதல் வேண்டும். மறுக்க இருக்கு, எந்த டாக்குமெண்டையும் கொடுக்க மறுக்க இயலாது, எதையும் பார்க்காம தடுக்க இயலாது, எது தொடர்பிலும் விளக்கம் சொல்லாம விட இயலாது. சரியா? இந்த விடயங்களை சில இடங்கள்ல தவறாக பிரயோகிக்கப்படுகிறது. அல்லது நான் ஆடிட்டர் என்று தெரியாம வருகிற ஆடிட்டர் வருவாராக இருந்தால் பிரச்சனை இருக்கிறத தவிர மற்றபடி அந்த ஆடிட் சர்வீஸுக்கு சொல்லி ஒரு மிகப்பெரிய கண்ணியம் உண்டு இருக்குது. சரி, அவ்வளவுதான். நாங்கள் பகிரங்கமாக கதைக்கலாம், அதுக்கு மேல போக தேவையில்லை. சரி, அப்போ இந்த பகுதிகளை கவனமா பாருங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். சரி, இந்த அறிக்கை கொடுப்பது, கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கை கொடுப்பது தொடர்பாக இந்த விடயத்தையும் நான் உங்களோட பேசிட்டு நிறைவு செய்யலாம். இந்த வருஷத்தின் எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டையும் அடுத்த வருஷம் 10ஆம் மாதத்துக்குள்ளே அவர் கொடுப்போம். கணக்காய்வாளர் தலைமை அதிபதி ஒவ்வொரு நிதியாண்டும் முடிவடைந்த பின்னர் 10 மாதங்களுக்குள்ளாக அவர் அவசியம் என்று கருதக்கூடிய எல்லா விதமான கடமைகள் பணிகள் தொடர்பாக நிறைவேற்றியதை பற்றிய அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பார். இந்த பாராளுமன்றத்துக்கு இவர் கொடுக்கிற அறிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் அரச கணக்குகள் தொடர்பான குழு கோப்பா, அரச முயற்சிகள் தொடர்பான குழு கோ, COPA கோப்பா, COPE கோ ஆகிய 2 குழுக்கள் தொழிற்படுகின்றன. அரசாங்க தொழில் முயற்சிகள் தொடர்பான நடவடிக்கைகளை கோப்பும், ஏனைய அரசு திணைக்களங்களினுடைய நிதி பரிமாற்றங்கள் தொடர்பாக அவர்களுடைய வருமானங்கள் செலவினங்கள் தொடர்பாக கோப்பாவும், பப்ளிக் அக்கவுண்ட் COPA, கமிட்டி ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட், அடுத்தது கமிட்டி ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது முயற்சிகள் மீதான குழு கோப் என்று சொல்ல COPE. இந்த 2 குழுக்களும் தொழிற்படுகிறது. நாங்கள் நிச்சயமாக அதை பார்க்க வேணும். அது பொது வினாத்தாளுக்குள்ளேயும் வரலாம், நிதி ஒழுங்கு விருந்துக்குள்ளேயும் வரலாம். ஒன்றும் செய்யலாது, நான் பொது வினாத்தாளுக்கு மட்டும்தான் படிக்க போறேன் என்றார்கள், அந்த நேரம் காதை முடிக்கொண்டு தான் கொண்டு வரேன். சரிதானே? சரி, அப்போ இந்த அளவோட மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசி நிறைவு செய்திருக்கிறோம். பெரிய அளவுக்கு நெருக்கடிப்பட தேவையில்லை. இவ்வளவு முந்தைய கதைத்த இவ்வளவு விடயமும் தனியாக அச்சிடப்பட்டு குழுக்கள்ல பகிரப்பட்டிருக்கு, உங்களோட குழுக்கள்ல பகிரப்பட்டிருக்குது. யாருக்கேனும் அதை பெற்றுக்கொள்வதில் ஏதேனும் மட்டுப்பாடு இருக்குமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை போடலாம். நீங்கள் எனக்கு அது கிடைக்க இல்லை என்று சொல்லி, பெரும்பாலும் நான் உங்களுடைய குழுக்களினுடைய அட்மினாக்களுக்கு அதை அனுப்பி இருக்கிறேன். சில பேர் வேறு வேறு குழுக்கள் இருந்து வருகிறவர்கள் இருக்கிறீங்க தானே, அவர்களுக்கு நாங்கள் ஒரு அட்மின் குரூப் கொண்டு வச்சிருந்து அந்த அட்மின் குரூப்பில் எல்லா விடயங்களையும் பகிர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் தாமதமாக அவர்கள் சில நேரம் போடலாம், மற்றபடி உங்களுக்கு கிடைக்காம போகாது. ஏதேனும் மற்ற பாடல்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் போடுங்க. இயலமான எல்லா சந்தர்ப்பத்திலையும் பதிலளிப்பேன். கோல் எடுக்கணும் பண்ணி யோசிக்காதீங்க. சில வேளைகளை நான் பதிலளிக்க மாட்டேன், திருப்பி எடுப்பேன் பெரும்பாலும். ஆனால் நீங்கள் 778 416 712 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய ஒரு குரல் ஒளிப்பதிவோ அல்லது டைப் பண்ண மெசேஜோ அனுப்பினால் மட்டுப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படும். சரி, இப்போ இந்த அளவோடு நாங்கள் இன்றைய செயலமர்வை நிறைவு செய்யலாம். இது தொடர்பில் உங்களுடைய ஏதேனும் தெளிவுபடுத்தல்கள் இருக்குமாக இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் உங்களுக்காக காத்திருக்கிறேன். மற்றாக்கள் வளமை போல மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.